ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு பர்த்டே மூவி தான் இருக்கேன். இது கொஞ்சம் லேட்டு தான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ரெடி பண்ண எனக்கு கரெக்டான டைம் எதுவுமே கிடைக்கல. அதனால தான் எனக்கு இது போட லேட் ஆயிடுச்சு. ஓகேயாடா, இப்போ பர்த்டே விஷஸ் யாருக்கலாங்கிற மாதிரி பார்த்துடலாம். டிசம்பர் 10 உங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேங்கிற மாதிரி நீ எஃப்எஃப் தான் கேட்டிருந்தேன். எஃப்எஃப்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. நீ வெயிட் பண்ணாதான் என்னால் போட முடியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 15 எஃப்எஃப் கிட்ட என்கிட்ட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவ்வளோ பேரோட எஃப்எஃப்பையுமே நான் ஒன் பை ஒன்னாக தான் ஏர்ன் பண்ணணும். கண்டிப்பாக உன்னோட எஃப்எஃப்பையும் நான் ஏர்ன் பண்ணுவேன். எனக்கான டயத்தை மட்டும் நீ கொடுக்கணும். ஓகேயாடா? அப்புறம் டிசம்பர் 10 என்கிட்ட இன்னொரு சிஸ்டர் மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 எபிசோடில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி சாரிடா. நீ 2 டைம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியுமே என்னால் அதே டேஸில் விஷ் பண்ண முடியல. ஐ எம் ரியலி சாரி. ஓகேயாடா? ஏன்னா எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால யாரோட கமெண்ட்ஸையுமே நான் நோட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் நிறைய பர்சன்ஸோட கமெண்ட்ஸுக்கு இப்போ வரைக்கும் ரிப்ளைவே பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் இந்த மாதிரி மூவிஸ் ஏதாவது போட சொல்லுது அவ்வளோ பேர் கமெண்ட்ஸையும் ஒரே நேரத்தில் நோட் மட்டும்தான் பண்ணுவேன். ஓகேயா? ப்ளீஸ் கேட்டாய்க்காத. உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ பர்த்டே விஷ் கேட்டிருந்த, என்னால் விஷ் பண்ண முடியல அந்த டேட்டில். ஓகேயா? ப்ளீஸ். டிசம்பர் 11 உங்களோட சிஸ்டருக்கு பர்த்டேங்கிற மாதிரி நீங்களுமே எஃப்எஃப் தான் கேட்டிருக்கீங்க. என்கிட்ட எல்லா சிஸ்டர்ஸுமே எஃப்எஃப் தான்டா கேட்குறீங்க. எஃப்எஃப்க்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் தீரணும். எல்லா எஃப்எஃப்பையும் என் பண்ணிட்டு தான் உங்களோட எஃப்எஃப்பையும் போட முடியும். ஏன்னா 6 மந்த்துக்கு முன்னாடி 4 மந்த்துக்கு முன்னாடி கேட்ட எஃப்எஃப்லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை இன்னும் நான் ஸ்டார்ட் கூட பண்ணல. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். எஃப்எஃப்பை நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இனி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப லாங் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எஃப்எஃப்பை முடிச்சுட்டு உங்கள் எஃப்எஃப்பை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயாடா? அப்புறம் ஒரு சிஸ்டர் மை பர்த்டேங்கிற மாதிரி மட்டும்தான்டா நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டோரியும் கேட்கல. டேட்டு பர்த்டே அன்னைக்கு தான் நீ விஷ் பண்ணியிருப்ப. ஹாப்பி பர்த்டேடா. ஓகேயா? அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்களோட அங்கிளுக்கு பர்த்டேங்கிற மாதிரி ஜேகே டாப்பா வச்சபடி ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணு. ஓகேயாடா? நீ கேட்ட ஸ்டோரியில் என்ன இந்த ஸ்டோரி இருக்கான்ட்டு. ஓகே, நீ கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே எஃப்எஃப் தான் கேட்டிருக்கீங்க. எஃப்எஃப் கேட்குற சிஸ்டர்ஸ் அவ்வளோ பேருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கான டைம் கண்டிப்பாக வேணும். அப்போன்னா ஓல்டு எஃப்எஃப்பையும் என் பண்ணிவிட்டு பாடி எஃப்எஃப்பை இன்னும் நான் ஸ்டார்ட் கூட பண்ணல. அந்த எஃப்எஃப்பையும் என் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எஃப்பையும் என்னால் போட முடியும். ஓகே, எனக்கான டைம் மட்டும் கொடுங்க. ஓகே, ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. இந்த வீக்கில் பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேடா. சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க. நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் ஹவுஸ் தான் காட்டுது. அந்த பிக் ஹவுஸில் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று ஜான் ஃபேமிலி, இன்னொன்று கிம் ஃபேமிலி. ஜான் ஃபேமிலி கிம் ஃபேமிலியும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேயாடா? நம்ம ஜான் ஃபேமிலியில் நம்ம ஜோங்குக்கும், கிம் ஃபேமிலியில் நம்ம டேங்க இருக்கிறாங்க. டேக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மி. நம்ம ஜோங்குக்கு ஒரு 2 ஏஜ் அதிகம். அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜோங்குக்கு சீனியர், நம்ம டே ஜூனியர். ஓகேயா? ஒரே ஹவுஸில் தான் 2 பேருமே இருக்கிறாங்க. டேக்கு நம்ம ஜேகே மாமா. டே நம்ம ஜேகே மாமான்னு தான் கூப்பிடுவார். இந்த அளவுக்கு இன்ட்ரோ மட்டும் போட்டும். அப்புறம் நம்ம டே ரொம்ப இன்னசென்ட் பாய், நம்ம ஜேகே சரியான ரூட் பாய். அப்புறம் ஹார்ட்லெஸ் இல்லாத ஒரு பர்சன், இதயமே இல்லாத ஒரு பர்சன் தான் நம்ம ஜேகே. ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஹவுஸில் தான் நம்ம டேடா அப்படியே பெட்டில் இருந்து அப்படி பெட்ஷீட் இல்லாட்டி மூவ் ஆன் பண்ணபடி பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு மார்னிங் ஆயிருச்சா, ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே நேராக எழுந்து கபோர்டுக்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம டே கபோர்டுக்கிட்ட தான் வராரு. கபோர்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கபோர்டில் யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக நம்ம ஜேக்கோட பிக்கு தான் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஜேக்கோட பிக்கை பார்த்துட்டு குட் மார்னிங் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் டெய்லியுமே உன் முன்னாடி இப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பக்கத்தில் வந்துட்டாலே கோவத்தில் என்னை திட்டுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேக்கோட பிக்குக்கு பிக்கிஸ் பண்ணுறாரு. பிக்கிஸ் பண்ணிவிட்டு நேராக ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக போனால் இப்போ நம்ம ஜேகே காட்டுது. நம்மகிட்ட இந்த மாதிரி மார்னிங்கே ரொம்ப ஸ்வீட்டாக ஆரம்பித்தா நம்ம ஜேகே வேற லெவலுக்கு ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஒரு மாதிரி ராப் சாங் மாதிரி ஏதோ சாங்லாம் ஹைப்பாக போட்டிருக்காரு.
ஹவுஸ் முழுக்க கேட்குது. ரூமுக்குள்ள மட்டும் கேட்கக்கூடிய சாங்ஸ். இந்த மாரி மார்னிங்கே இந்த அளவுக்கு சவுண்டா சாங் நம்ம ஜேகேவோட ரூமில் வர்ற மூமெண்ட்டை கேட்டு ஹாலில் இருக்க பேரண்ட்ஸும் அங்கிள் ஆண்டினா ஷாக் ஆகுறாங்க. இவன் எழுந்துட்டானுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஷாக்காக நோட் பண்ணான். நம்ம ஜேகேவோட மாம் தான் இப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு சாங்கை போட்டு எல்லாத்தையும் பயமுடுத்தி எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிச்சனில் ஒரு பயத்தில் ரெடி பண்ணிட்டு இருந்த ஃபுட் எல்லாத்தையும் கொட்டி இருந்திருப்பாங்க. அந்த கோலத்தில் அந்த மூமெண்ட்லேயே ஜேகே மேலே இருக்க கடுப்பில் அப்படியே டே ஜேகே அப்படிங்கிற மாரி கத்துவாங்களா, இந்த மாரி கத்துனா ஜேகேன்னு கத்துனா ஜேகே தான் வெளியே வரணும். பட் நம்ம டே வராரு, எதுக்காக மாமாவை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே வெளியே வந்து நின்று ஜேகேவோட ரூமை நோட் பண்ணா ஜேகேவோட ரூமும் டேயோட ரூமும் பக்கத்து பக்கத்து ரூம் தான். இந்த மாதிரி அந்த ரூம் கிட்ட வந்து நின்றுட்டு மாமாவை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே, ஆண்டி என்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டான். டே அவனை அந்த சாங்கை குறைக்க சொல்டா அப்படிங்கிற மாரி கேட்டுனா மாமா கிட்ட போய் நான் இதெல்லாம் சொன்னோம்னா மாமா என்னை அடிப்பான் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசினா இப்போ மட்டும் நீ சொல்லலை அவ்வளோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயந்துக்கிட்டே வந்து ஜங்கு கூட ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணான். பெட்டில் செம கூலாக ஏற்கனவே சாங்கு ஹைப்பு போடா குறைக்க ஹெட்ஃபோன் வர இந்த பொசிஷன்லலாம் நம்ம ஜங்குக்கு படுத்தபடியே சாங் கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேட்டுட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மகிட்ட நாக் பண்ணுற சவுண்டு ஜங்குக்கு கேட்கல. கேட்க மாட்டாங்கன்னு சும்மா விட்டார். இன்னும் வேகமாக வர நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நாக் பண்ண நம்ம ஜங்கு காண்டாகி அந்த டோர்லேயே எதையோ ஒன்று தூக்கி வீசுறாரு. வீசுகிற வேகத்துக்கு நம்மகிட்ட ஷாக் ஆகி டே மாமா ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, டோரை ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக நம்ம ஜேகே ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணால் ஐயோ மாமா இன்னைக்கு நேற்றை விட செம்மையாக இருக்கான் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸில். ஏன் தான் தெரியல, என் மாமனுக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் என்னதான் பிடிச்சிருக்கோ தெரியல. பிளாக்கை தவிர வேறு எதையுமே போட மாட்டேங்க. கேட்டால் அதுதான் என்னோடய ஃபேவரட், அதுதான் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் வேர் பண்ணுவேன், அது ஒரே ஒரு கலராக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வேற பேசுவான். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டு ரசித்தபடி ஃப்ரீசிங்கில் நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜேகேடம் டேயோட ஐஸுக்கிட்ட கரெக்டாக சொடக்கு போடுறாரு. சொடக்கு போடவும் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜேகே நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணா என்னடா என்ன பயம் விட்டு போச்சா, ஏன் ரூம் டோரை வந்து நாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. அந்த மாதிரி திட்டுனா என்ன மாமா இப்படிலாம் திட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லாத கடை வந்து நாக் பண்ண அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இல்லை ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் டேயோட நெக்கு பேக் சைடு நெக் இருக்கும்ல அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி டேயை ஜங்குக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டு மா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிற மாரி கட்டுறாரு. இந்த மாரி கட்டுனா ஐயோ மார்னிங்கே என்னோட மாமா என் ஹெட்டை பிடிச்சி தள்ளியிருக்காரு, அப்போ எனக்கு டே முழுக்க செம ஹாப்பி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ இழுத்து ஹக் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஃபீல் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கிட்டையும் சேர்லேருந்து ஒரே ஹவுஸில் இருக்காங்களா. டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு தான் அவருக்கு வேல்டே. பட் நம்ம ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஜங்குக்கோட கேரக்டர் சரியான ரூட் கேரக்டர். அவரோட கேரக்டருக்கு ஏத்தாப்புல தனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், தன்னை மாதிரி ரூடாக இருக்கணும், தான் பிஹேவியர் மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங் நம்ம ஜேகேக்கு இருக்கும். தான் செம்ம இன்னசென்ட் பாய் ஆச்சே, அதனால நம்ம ஜேகேக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி சாஃப்டான பர்சன்ட் என்னோட லைஃப் பார்ட்னராக இருக்கக்கூடாதுங்கிற மாரி நம்ம ஜேகே நம்ம டேயை திங்க் பண்ணி வச்சுருப்பாரு. இது நம்ம டேக்கு தெரியாது. நம்ம மாமாவை தான் மேரேஜ் பண்ணிப்போங்கிற மாதிரி திங்கிங்கில் இன்னும் ஃபால் இன் லவ்வில் தான் நம்மகிட்டே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் இப்போது நேராக கீழே வந்து அவங்க மாம் கிட்ட நம்ம ஜேகே ஃபைட் பண்ணுறாரு. மார்னிங்கே எழுதிட்டா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவீங்களா, எக்ஸாம்ஸு தான் கரெக்டாக எழுதிட்டா எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டேனீங்க, எல்லா எக்ஸாம்ஸையும் ஃபில் பண்ணி 2 இயர்ஸை முடித்து இன்றைக்கி காலேஜ் ஃபஸ்ட் இயர், அதனால தான் இந்த மாதிரி சாங் போடுறியாடா அப்படிங்கிற மாதிரி டேடு கேட்கவும் டேட் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், அதேமாதிரி என்னோடய செல்ஃப்லேயும் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், அதிலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாரி பேரண்ட்ஸே திட்டிட்டு நேராக ரூமுக்கு வருவாரா. ரூமுக்கு வந்துட்டு நம்மகிட்டே நம்ம பாரு இந்த மாதிரி பார்த்தா இப்போ கூட நம்மகிட்டே இந்த ஃப்ரீசிங் மூமெண்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். தள்ளி போடா எப்போ பார்த்தாலும் டோருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட நம்மகிட்டே தள்ளி தான் விட்றாரு. ஆனால் இந்த ஃபீல் நம்மகிட்டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ மாமே நம்மக்கிட்ட பேசிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயே நம்மகிட்டே போய்
காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு நேராக கீழே இறங்கி வந்து ஜேகேக்காக தான் வெயிட்டிங். ஜேகே டயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இந்த ஹவர்ஸில் தான்டா வெளியே போகணுங்கிற மாதிரி அந்த ஹவர்ஸை நோட் பண்ணி அதே ஹவர்ஸில் தான் வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தான். ஜொங்குக்கோட லுக் செம ஒரு கேங்ஸ்டர் லுக் தான். அவரோட லுக்கே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த லுக்லேயே நேராக ஹெல்மெட்டை போட்டபடி கீழே வேகமாக இறங்கி வருவாரா. அந்த மாதிரி இறங்கி வந்தா நம்ம டேடான் டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு முன்னாடி என்றாக்கி, மேமா நானும் கூட காலேஜுக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். சின்ன பசங்களெல்லாம் நான் காலேஜுக்கு அதுவும் ஏன் கூட கூட்டிகிட்டு போக மாட்டேன். இந்த ஜொங்குக்கு எப்போதும் சிங்கிளாக தான் போவேன். என்னோடய பேக் சைடு சீட்டில் யாரும் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன் நம்ம ஜொங்குக்கு யாரையுமே அவரோட பேக் சைடு சீட்டில் பைக்கில் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது அந்த மாதிரி தான் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு என்னால் யாரையுமே பேக் சைடில் வச்சு கூட்டிகிட்டு போக முடியாது. உனக்கு வேணால் உன் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் காலேஜுக்கு போகிறேனுங்கிற மாதிரி பேரண்ட்ஸை பாட்டு கட்டிட்டு நேராக நம்ம ஜொங்கு பைக் எடுத்துகிட்டு போவாரா. எடு அந்த பேக் சைடில் நான் உட்காரக்கூடாதா? நான் தானே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். இரு மேரேஜ் பண்ணிவிட்டு எந்த பேக் சைடு சீட்டில் உட்காரக்கூடாதுங்கிறியோ அதில் உட்காந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணபடி நான் லாங் ட்ரைவ் போகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே காண்டிலேயே இட்டையோட டேடிக்கிட்ட வந்து நான் தான் அப்போவே சொன்னேன்ல அவன் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டான்ட்டு. நீ தானே மாமன் கூட போவேன் நடம் பிடிச்ச. நீ வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடு டேயை கொண்டு காலேஜில் விடுறாரு. இந்த மாதிரி விட்டான். காலேஜு மெயின் கேட்டுக்கிட்டே நம்ம ஜிமினா டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா கால் பண்ண சொல்ல இப்போ வந்துடுவேன்னா இன்னும் வரலையே. என் பேபி ஹாய் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ பேபி ஜிமின் இங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கோ கூட வந்துட்டு இருந்த நம்ம சுகா வேகமாக வந்து நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணால் ஜிமினாவுமே நம்ம சுகா ஹக் பண்ணுறாரு. எப்படியோ ஸ்கூல் ஸ்டடிலாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இனி நான் அவன் கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மீன் 2 பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நம்ம ஜொங்குக்கிட்டான். டே போடும் இந்த லவ் ட்ராமாவெலாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு சீனியர் கெட்டாக காட்டுறியா. ஃபஸ்ட் டே காலேஜே கதறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ உள்ளே வந்துட்டல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே பதறி ஓடிடுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லட்டா செஞ்சுருப்பாரு. ஜொங்குக்கு காலேஜ் கேட்டுக்குள்ளே என்ட்ரானத அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜொங்கு கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்னா நம்ம ஜொங்கு கூட கேரக்டர் அந்த மாதிரியும் சரியான ஒரு ரூடு கேரக்டர். நல்லா பில்டி பண்ணுவார், ரேக்கும் பண்ணுவார். அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஜொங்குக்கு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ சீனியர் ஆகிட்டார்ல சொல்லவா வேணும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கை பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா காலேஜ் ப்ளே கிரவுண்டே வெறிச்சோடி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிரின்ஸ்பல் ப்ரொஃபஸரெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் என் மச்சானா பாட்டு பயப்படுதுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி பேபி நான் உன்ட்ட பிறகு பேசுகிறேன் நான் ஜொங்கு கூட போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா வாங்கினே விட்டுட்டு வா ஜொங்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். 2 பேரும் இப்போ கேண்டீனுக்கு தான் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஜிமினா கிட்ட வர்றாரு. ஹே ஜிமி நம்ம ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நம்ம ஃபஸ்ட் இயர் காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். உன் கூட ஒன்றா போகணுன்னா அந்த கேட்டுக்கிட்டே நின்னேன். ஒன்றா போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இனிமேல் சொன்னோம் போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேமெண்ட் 2 பேருமே இப்போ கரெக்டாக அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராக்குவாங்களா. என்ட்ரானோம் ஏன்டா உன் மாமே அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்ல, என்னடா என் மாமே ஏதோ ப்ராப்ளம் பண்ணானா என்ன ப்ராப்ளம் பண்ணா அவன் மாமனை பார்த்தாலே எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரியே நம்ம ஜிமினா பேசிக்கிட்டு வந்தோம். என் மாமே சரியான ரூடு தெரியும்ல, அதான் எல்லோரும் மைண்டு ஓடுறாங்க. அவங்க எல்லோரும் மைண்டு ஓடுறாங்க, ஓகே நீ ஏன் மைண்டு ஓடுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டேட்டா கேட்டான். நான்லாம் என் மாமனை பார்த்து பயப்பட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்படியா ஜேகே இங்கே தான் நிற்கிறான்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் எது என் மாமனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவுக்கு பின்னாடி ஏன்டா என் மாமன்கிட்ட என்ன காட்டி கொடுக்குற அவன் பிறகு என்னை திட்டுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவுக்கு பின்னாடி நின்று மறைஞ்சபடி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினோம். ஏதோ மாமன் மேலே பயம் இல்லைன்னு சும்மா சொன்னதுக்கே பயந்து சாகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம காண்டாக்கி உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி வேற என்கிட்ட ப்ளே பண்ணி விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடிக்க அடிக்கணுங்கிற மாதிரி மாறி அடிச்சிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா பயமுடுத்துறத பயமுடுத்திட்டு இப்படியாடா பண்ணுவேன் காலேஜ் ஃபஸ்ட் ஏடா எவ்வளோ ஹாப்பியாக வந்தேன் தெரியுமாடாங்கிற மாதிரி
டேய் துரத்திக்கிட்டே வருவாரா, அந்த மாரி துரத்திக்கிட்டே வந்தான். கேன்டீனில் ஃபுட்டை சாப்பிட போன நம்ம ஜங்குக்கும் ஷுகோவுமே சாப்பிட முடிஞ்சுது. அவங்க கிளாஸ் ரூமை பார்த்து வந்துட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஆப்போசிட்டில் நம்மகிட்ட இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடி வரவர் ஜிமின் ஆப்போசிட்டில் ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வர வரைக்கும் வந்துட்டு டக்குன்னு மூவ் ஆன் ஆகுவாரா. இந்த மாதிரி மூவ் ஆனா பேக் சைடில் திட்டிகிட்டே வர நம்மகிட்ட ஆப்போசிட்டில் ஜங்குக்கு வர்றது தெரியாமல் ஜிமினா மூவ் ஆன் ஆனது தெரியாமல் வேகமாக வந்து ஜங்குக்கு மேலேயே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜங்குக்கு சரியான ஸ்ட்ராங் மேன் வரவளுக்கு வந்து இடித்த வேகத்தில் கீழே விழணும். ஆனால் டேயும் கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஐயோ இந்த ஸ்மெல் வாவ், இந்த ஸ்மெல் என்னோடய ஃபேவரட் ஸ்மெல்லாச்சு அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட செஸ்ஸை நோட் பண்ணுவாரா. இந்த ஜாக்கெட்டே எங்கேயோ பார்த்துருக்கேன், பிளாக் அண்ட் பிளாக் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு ஏதோ ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. எவ்வளோ வேகமாக வந்து இடிச்சேன்டா, அவ்வளோ கிரிப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கு, யார் அந்த ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி ஃபேஸை பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜொங்கு கோவத்தில் முறைச்சபடி நம்மகிட்டே பார்க்க ஐயோ மாமேனா டே அவங்ககிட்டயாடா என்னை கொண்டு சிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு என்ன மாமா பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த கொஸ்டினை நான் கேட்கணுண்டா, நடா பண்ணிகிட்ருக்க காரிடோரியத்தில் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளாண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாரி சொன்னால் டீயோட காட்டை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கு திருக்குறாரு. என்ன திமிரு இருந்து இந்த மாதிரி ஓடி பிடிச்சி வந்து மேலே வந்து விழுவியா இந்த மாதிரி விழுவியா, இந்த பிளேஸில் நான் இல்லாட்டா இன்னொரு பர்சன் பண்ணி இப்படி தானே வந்து விழுவனுங்கிற மாதிரி காற்றை பிடிச்சி திருக்கி பனிஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பனிஷ் பண்ணால் வலிக்குமாம்மா ஏன் மாமா அந்த மாதிரி பண்ணுற, வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்ஸை தட்டி விட்டா சுகாடா டே பாவண்டா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒழுங்காக நடந்து போகிற, இனி எங்கேயாவது ஓடி வந்து விழுறதை பார்த்தேன் 2 கார்டுமே உனக்கு இருக்காது அப்படிங்கிற மாரி தீட்டிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூம் பட்டு போனால் மார்னிங் தான் ஹாப்பியாக மாமா டச் பண்ணா பேசினானுங்கிற சந்தோஷத்தில் வந்தேன். பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டான் எங்கே அந்த ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேய் மச்சான் கேன்டீனில் உனக்கும் எனக்கு சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் வேணுமாடா அப்படிங்கிற மாரி கட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஐஸ்கிரீமை பார்த்ததோட நம்ம டேய்க்கு கோவமெல்லாம் காணாமல் போச்சு. டேய் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் வாடா ஓ ஃப்ளேவர் தாண்டா நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக 2 பேரும் கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துருந்து அவ்வளோ பெரிய ஃபைட்டை பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாரி ஐஸ்கிரீமை லீக் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இங்கே கட்டாகி இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. இப்போ ஹவுஸில் தான் ஜங்குக்கு வந்து அவரோட பால்கனி, டேக்கும் ஜங்குக்கும் பால்கனி இருக்கும் அவங்கவுங்க ரூமில். அவரோட பால்கனியில் வந்து இருந்துக்கிட்டு அவரோட பால்கனிலே இருந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு சாங் கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணுறத அவரோட பால்கனியில் வந்து பார்க்குறாரு. ஐயையோ! மாமன் எப்போதுலேருந்து இந்த பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டான், ஸ்மோக்லாம் பண்ணுறான், ஹவுஸில் யாருக்கும் தெரியாதோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு கூப்பிட்றாரு. சிக்னல் கொடுத்து கூப்பிடுவோம்ல அந்த மாரி கூப்பிட்றாரு. இந்த மாரி கூப்பிட்டா என்னடா வித்தியாசமான சவுண்டு சுற்றி வருதுங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே திரும்பிட்டே பார்ப்பாரா. அந்த மாரி பார்த்தா மாமா ஸ்மோக்காடா பண்ணுற, மாம்கிட்ட சொல்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. நீ மட்டும் யார்கிட்டையாவது சொல்லிப்பாரு, உன்னை கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே மிரட்டுறாரு. என்ன கில் பண்ணுவியா, கண்டிப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இனிமேல் சொன்னான் பாரு இதுக்காகவே நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குட்டேயோட ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அந்த ரூம் டோரை லாக் பண்ணுவோம். என்ன மாமா பால்கனியில் தானடா நின்னேன், என்னை விட வேகமாக ரூமுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்த பயத்துலேயே பேக் சைடாகவே போவாரா. என்னடா ஸ்மோக் பண்ண யார்கிட்டயே சொல்லுவேனே, யார்கிட்ட போய் சொல்ல போகிற, ஐயையோ நான் பிளாக்மெயில் பண்ணதெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டியா, நான் எப்படி மாமா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிட்ட வர மொமெண்ட்டுக்கு பேக் சைட்லேயே நடக்க ஆரம்பிப்பார். இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தான். ஐயோ நம்ம மாமன் ஏற்கனவே நம்மளை பட்டு திட்டுவான், இப்போ வேறு நம்மளை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, பேசாட்டிக்கு மாமங்கிட்ட சாரி ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மாமா, சாரின்னு சீரியஸாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படியே பிடிச்சி லாக் பண்ணப்படி பேக்கப் பண்ணப்படி கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா டேக்கி
ஃபஸ்ட்டு ஷாக்டா. ஆனால் அதுக்கப்புறம் ஜொங்குக்கு இந்த மாதிரி லாக் பண்ண பொசிஷனில் செமையாக ஷை ஆகுறாரு. என்ன மாதிரி மாமா என்ன பிடிச்சிருக்கு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷைனஸில் ஜொங்குக்கு நோட் பண்ணா. ஏன்டா டே நானே காலேஜில் எக்கச்சக்க டென்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ரிலாக்ஸ் ஆகிட்டுக்கு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தா. ஸ்மோக் பண்ணிட்டு போகிறான்னு விடுறத விட்டுப்பட்டு என்னை கூப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி மாம்கிட்ட வர சொல்லுவேன்னு பிளாக்மெயிலடா பண்ணுற. பிளாக்மெயில் பண்ணுவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஐயோ மாமா நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் சும்மா விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நீ விளாடுவாடா விளாண்டதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என்ன இப்போ என்ன அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். கண்டிப்பாக அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேய் அடிக்கிற மோடி வந்தா மாமா இதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்கெலாம் அடிக்காத எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்று வர அந்த மாதிரி கற்றுனான். நம்ம ஜொங்குக்கிட்டா மாம்கிட்ட போய் சொல்லுவேன். சே சொல்லவே மாட்டேன். குட் பாய். இப்போ நீ உன் பெட்டில் இருப்பியா, நான் போய் ஸ்மோக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு டேயோட ரூமில் வந்து நின்று ஸ்மோக் பண்ணுறாரு. டே மாமா என் ரூமில் நின்று ஸ்மோக் பண்ணுறியே, அப்புறம் நான் ஸ்மோக் பண்ணதை நினைக்க மாட்டாங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஆமாம் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா டே தான் ஸ்மோக் பண்ணுறான்னு ஒன்றை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்காக உன் ரூமுக்கு போ, இல்லைன்னு வச்சுக்கோங்க பிறகு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எங்கே நிற்கணுமா நிற்காண்டாமா, உன்கிட்ட ப்ளே பண்ணணுமா பண்ணாண்டாமா, ஃபைட் பண்ணிப்போம்மா வரியா பாக்ஸிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணுறத அணைச்சி வச்சுட்டு டேட்டை பாக்ஸிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி கட்டுறாரு. 2 பேரும் பாக்ஸிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். மாமா நான் தூங்கிட்டேன், நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி படுத்துக்கிறாரு. அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்மோக் பண்ணுவாரா. இவனை என்ன பண்ணனே தெரியல. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா வா சண்டைக்கு வா ஃபைட் பண்ணுவோம் பாக்ஸிங் பண்ணுவோனுங்கிற மாதிரி உடனே பாக்ஸராக மாறிடுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடுப்புலேயே நம்மகிட்டே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணிடுவாரு. நம்ம ஜங்குக்கு போய் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக டே வந்து பார்க்குறாரு. ஆனால் டேட்டை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சும்மா அவன் ஸ்லீப் பண்ணிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுவார். இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. இப்போ காலேஜில் நம்ம ஜொங்குக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து பயந்தாலும் அதே காலேஜில் நம்ம ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்குன்னு ஒரு டீமே இருக்கும். அந்த டீமில் இருக்க பர்சன்ஸ் கூட நம்ம ஜொங்குக்கு போன இயர் செகண்ட் இயர் படிக்க சொல்ல ஃபைட் பண்ணி அந்த பர்சன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு வர சொல்ல 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் வந்துருக்கும். நம்ம ஜொங்குக்கு அந்த பர்சன்ட்டை அடிச்சிருவார். அடித்த மூமெண்ட்டில் அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்திருப்பான். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் வெளியே வந்துருப்பான் டிஸ்சார்ஜ் ஆகி. அந்த மூமெண்ட்டுக்கு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆவானா. காலேஜுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ப்ளே கிரவுண்டு இல்லை. ஆனால் பட் அந்த ப்ளே கிரவுண்டுக்கே ஓனர் பண்ணி நம்ம ஜொங்குக்கு ஷூ உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்த பொசிஷனில் நாக்கெல்லாம் சிரிச்சபடியே பேசிகிட்டு இருந்தேன். அதே ப்ளே கிரவுண்டுக்குள்ளே ஜாக்கோட டீமோடு என்ட்ராகிறான். டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நேராக ஜங்குக்கிட்ட வந்துன்னா டே அப்போ கொடுத்த அடி இப்போ நல்லடா சரியாக இருக்குது, மறுபடியும் என்கிட்ட ஃபைட்டுக்கு வந்துருக்கே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எழுந்து ஜாக்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போவேன். நீ என்னை அடித்ததுக்கு கண்டிப்பாக நான் உனக்கு திருப்பி பனிஷ் பண்ணுவேன்டா, நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம ஷூவா கிட்ட நக்கலாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா. என்னையே 2 மந்த்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டிலே அங்கேருந்து ஜாக் பண்ணான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜங்குக்கோட கிளாஸ் ரூம்லலாம் ஜங்குக்கு வந்து ஷுவா கிட்ட பேசிக்கிட்டு அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்மகிட்டே ஜங்குக்கோட மாமா ஏதோ லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு. அதை நம்ம ஜங்குக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதை நம்மகிட்டே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கிட்டேயே வந்து நின்னா உன்னை என் கிளாஸ் ரூமுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி திட்டு வரணுமே திட்டுனா ஆன்ட்டி தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, நீங்கள் மறந்துட்டு வந்துட்டீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சி டேயை க்ளோஸ் ஆள் பறந்த மாதிரி இல்லைட்டா. டே ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால் இது காலேஜில் வந்து நின்றுக்கிட்டு மாமா நீனா அடிச்சிருவேன் பட்டுக்கோ. சீனியர்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் கூப்பிடணும். இனி எப்படி கூப்பிடுவ, சீனியர்னு கூப்பிடுறேன், அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் லஞ்சு பாக்ஸையும் வச்சுட்டு அப்படியே நம்மகிட்டே அங்கேருந்து போனால் சுகாடா ஏன்டா அவங்ககிட்ட இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற, அவனை நீ தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் டே என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான்.
இல்லை ஒரு டைம் ஜிமினா கிட்ட சொன்னான்னா பேரண்ட்ஸ் வந்து அதாவது ஜங்குக்கும் டேக்கும் நான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு சைல்ட்லேயே டிசைட் பண்ணியிருக்காங்களாமே. நான் காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போறியாமே, நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ட்டு இவ்வளோ ரூடாவாடா நடந்துப்ப, அப்படி கேட்டதுக்கு இப்படி கோவப்படுற அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா வளரிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் ஒரு திங்கிங்கும் எனக்கு இல்லை. பேரண்ட்ஸ் திங்க் பண்ணால் அது பேரண்ட்ஸோட திங்கிங். எனக்கு திங்க் ஆகணும் அவன் என் லைஃப் பார்ட்னராக வேணும்ன்ட்டு. அந்த திங்கிங் இப்போ வரைக்கும் எனக்குள்ளே வரல, இனியும் வராது. டேய் ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, அவன்கிட்ட எந்த கேரக்டரும் பேடு கேரக்டர் இல்லைல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேடு கேரக்டர் இல்லைன்னா அதுக்காக லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட முடியுமா, அப்படிலாம் நல்லா சூஸ் பண்ண முடியாது, எனக்கு அவனை பிடிக்கல, லைஃப் பார்ட்னராகவும் சூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இது யார் உனக்கு சொன்னா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜிமினா தான் சொன்னா அப்படிங்கிற மாரி சொன்னான். உன் ஜிமினா கிட்ட சொல்லி இந்த மாதிரி திங்கிங்லாம் டேக் பண்ணுறாமன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுவார். ஆனால் பட் சுகாவால் ஜிமினா கிட்ட அதை சொல்லவும் முடியல. ஏன்னா சுகாவுக்கே நல்லா தெரியும் சைல்டில் இருந்தே ஜங்குக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு சுகாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகா வந்து இதை எப்படிப்பா டேட்ட போய் சொல்லுங்கிற மாதிரி அவர் செம்ம டென்ஷன்லேயே, சரி இந்த காலேஜ் ஸ்டடி பண்ணதோட பேரண்ட்ஸே மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவோட ஃப்ரீ பண்ணி விட்டோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம ஜங்குக் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாரா. ஜங்குக் ப்ளே பண்ணி விளையாண்டா அந்த பிளேஸில் யார் இருக்கணும், இருப்பார். அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு, ஐயோ என் மாமன் ப்ளே பண்ணி விளாட்றான்டா, என் மாமன் தான் வின் பண்ணணும், என் மாமன் டேய் ஏன்டா என் மாமனை தள்ளி விட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ணி விளாட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ப்ளேயிங்கில் நம்ம ஜங்குக்கு ஏதாவது லைட்டாக அடிபட்டாலுமே உடனே நம்மகிட்ட இங்கேருந்து கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டிக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சு அந்த டோர்னமெண்ட் மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டதெல்லாம் முடிஞ்சுட்டு ஜங்குக்கு நேராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் நம்ம தான் அதே ரூம்குள்ளே ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு அவர் வச்சுருக்க அந்த லாக்கர் மாதிரி இருக்கும்ல அதுக்கிட்ட வராரு. இந்த மாதிரி வந்தோம் உள்ளே நிற்கிறத பார்த்துட்டு இந்த பிளேஸில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது மாமா இன்னைக்கு நீ சூப்பராக ப்ளே பண்ண, செம்மையாக இருந்துச்சு தெரியுமா, நீ ரொம்ப டயர்டாக இருப்பல்ல, அதான் உனக்கு பிடிச்ச மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்துருக்கேன், இந்தா அப்படிங்கிற மாரி கொடுப்பாரு. அந்த மாரி கொடுத்தா ஜங்குக்கு வந்து அதை வாங்குற மாதிரி வாங்குவார், பட் குடிக்க மாட்டேங்கிறாரு. குடிக்காமல் அதை அப்படியே கொண்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுறாரு. எனக்கு தேவைன்னா நான் வாங்கி குடிச்சுப்பேன், ஓகேயா, நீ ஒன்றும் எனக்கு கேர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேண்டாண்ணா வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானடா, இப்படி யாரோ டஸ்ட்பினில் கொண்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிரும். இருந்தாலுமே அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அவரோட கிளாஸ் ரூமுக்கு போனால், இப்போது நம்ம ஜங்குக்கு தான் சுகா ஜங்குவுமே கிளப்புக்கு போயிருக்காங்க. கிளப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டாக அதே கிளப்பில் இருக்கிற ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸும் நோட் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணுறியாடா, ட்ரிங்க் பண்ணு, அன்னைக்கு நீ பனிஷ் பண்ணதுக்கு இன்றைக்கி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவன் ஜங்குக்கு போர்டே ஆகட்டும்ங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவான். ஜங்குக்கும் ட்ரிங்க் பண்ண போர்டேலே, சரிடா நான் ஹவுஸுக்கு போகிறேன், நீ ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டான். சுகா பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆனால் பட் அந்த பிளேஸ் எல்லாம் பைக் எடுத்தபடி ஜங்குக்கோட பைக்கை ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸும் மறைச்சிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண போட்டியில் இருக்க நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண ஜங்குக் அவங்கக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. ஜாக்கு ரியாலிட்டியில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை அடிச்சிருவான். ஜங்குக்கு அடித்து 2 டீமுக்குள்ளேயும் பயங்கரமாக விட்டு நம்ம ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் கூடயும் ஃபைட் ஆகுது. அந்த பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கு அடிச்சிருவாங்க. போர்டே இருக்கிற மூமெண்ட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கும் மயங்கி விழுந்துட்டு வரோம். இந்த மாதிரி விழுந்தா இப்போ அடித்து போட்டுட்டு அவங்க எல்லோரும் போயிடுவாங்க. பட் அதே ரோட்டில் நம்ம காலேஜ் ஒர்க்குக்காக அதர் பிளேஸ்க்கு, அதாவது ஷாப்பிங் மால் மாதிரி அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஹவுஸுக்கு அதே பிளேஸ் வழியாக காரில் தான் வந்துட்டுருப்பாரு. இப்படி வந்துட்டு இருந்தால் ஜங்குக்கோட பைக்கு சிங்கிளாக ரோட்டில் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி மாமாவோட பைக் அங்கே எதுக்கு நிற்குது,
இது என் மாமனோட பைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கோட பைக் கிட்ட வர சொல்ல பைக்குக்கு அந்த சைடு ஃபுல்லாக மயக்கத்தில் அடி வாங்கின பொசிஷனில் படுத்திருக்க ஜங்குக்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி, டேய் மாமா உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கை தூக்கி அவரோட தைசில் வைக்கிறாரு. வச்சுட்டு அதாவது ஜங்குக்கோட ஹெட்டை அவரோட தைசில் வச்சுட்டு, மாமா மாமா என்னை பாருடா, மாமா என்னை பாருடா, என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு மாமா, என்னடா ஆச்சு இந்த பிளேஸில் என்னடா ஆச்சு, நீ ப்ரீத் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக்லாம் பண்ணி பார்த்துட்டு, அண்ணா அங்கே வாங்களேன் என்னண்ணா பண்ணுறீங்க, சீக்கிரம் வாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே இருக்கிற டிரைவரை கட்டி கூப்பிடுவாரா அந்த மாதிரி கூப்பிட்டான். அந்த பர்சன்ட் போய் என்னாச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம கிட்ட வேண்டாம். டேய்டா மாமாவை யாரோ அடிச்சிட்டாங்க, மாமா ஃபுல்லாக ரியாலிட்டி எழுந்துருக்குறான், ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, டேமி அழுதுட்டு இருப்பாரா அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா, பயப்படாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயும் அந்த கார் டிரைவருமே ஜங்குக்கு காரில் கொண்டு வந்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்மிட் பண்ணால் நம்ம டேடம் நம்ம ஜங்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுற, உன்னை பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரீடமாக விட்டுருக்காங்க, நீ இந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவ, உன்னை இத்தனை பர்சன்ட்ஸ் அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்ப, இதுக்கெல்லாம் காரணம் நீ ட்ரிங்க் பண்ண போயிட்டானே, நீ ட்ரிங்க் பண்ணாமல் இருந்திருந்தா நீ சேஃபாக ஹவுஸுக்கு வந்துருப்பல, உன்னை இத்தனை பர்சன்ட்ஸ் அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபேஸையே பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இப்போ ஜங்குக்கோட டேடும் மாமும் தான் அந்த பிளேஸில் என்ட்ராகி டேயும் ஜங்குக்கையும் நோட் பண்ணான். நேராக ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு, மாமாவை யாருன்னே தெரியல அடிச்சிட்டாங்க, நான் அந்த பிளேஸ் வழியாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட்டெல்லாம் சொல்லி க்ரை பண்ணி அழுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஹவுஸில் தான் ஜங்குக்கூட பெட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஹேண்ட்ஸில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆன மாதிரி இருக்குது. ஃப்ராக்சர் ஆன பொசிஷனில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கும் பிடிச்சி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னோட ஃப்ரீடம்லேயே விட்டால் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியாடா, ட்ரிங்க்லாம் பண்ணியிருக்க, யாரை கேட்டுடா நீ ட்ரிங்க் பண்ணுற பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கேன், அப்போ இவ்வளோ டேஸ் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், மாலுக்கு போகிறேன், மூவிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு தான் போனியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கல. டேடு கூடயே ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி நான் என் இஷ்டத்தில் தான் இருப்பேன், எனக்கு தோன்றது தான் நான் பண்ணுவேன், தேவையில்லாமல் இதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, என்னோடய லைஃப்பை நான் தான் டிசைட் பண்ணுவேன், ஏன் இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கீங்க, இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நான் டெத் ஆகிட்டேன்னா நல்லா தானே வந்து இருக்குங்கிற மாதிரி இப்படிலாம் பேசினோம். ஜங்குக்கு ஒரு சிலாப்பு மூலமா விழுந்த வேகத்துலேயும் ஜங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸு நம்ம ஹோல்ட் பண்ணபடி, அங்கிள் என்ன பண்ணுறீங்க, மாமாவை ஏன் அடிச்சிங்க, ஏற்கனவே மாமாவுக்கு பாடி முழுக்க வலிக்கும், நீங்களும் ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனா, டேய் சும்மா என்னடா க்ரை பண்ணி அழுதுகிட்டே இருக்க, உண்டல ஒன்று எவன்டா என் ரூமுக்குள்ளே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஏன் மாமா நீ இந்த மாதிரி பேசுகிற, டேய் நீ முதல்ல ரூமை விட்டு வெளியே போடாமல் முதல்ல இந்த மாதிரி க்ரை பண்ணிலாம் பேசாதுண்ணே, க்ரை பண்ணுற பசண்ட்டை பாட்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, முதல்ல நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டணும். பயந்து போய் நம்ம ஜங்கு கூட ரூமை விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் அவனை ஏன்டா திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட டேடு கட்டுனா, டேட் இப்போ என்ன ஹவுஸில் இருக்கிறது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா, ஏன் கட்டுன்னு கட்டிகிட்ருக்கீங்க, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், மண்டல அங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு கூலாக ஹெட்ஃபோன் போட்டபடி சாங் கேட்டபடி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இவனை சின்ன பிள்ளையிலேயே கரெக்டாக தட்டி கொடுத்து வளர்த்துருக்கணும். அப்படி தட்டி கொடுத்து வளர்க்குறத விட்டுவிட்டு நம்ம அதிகமாக லவ்வை கொடுத்து கொட்டி வளர்த்துட்டோம்ல, இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுலேயே ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கூட ரூம் விட்டு வந்தோம். தேம்பி அழுதுகிட்ருக்காரு. இந்த மாதிரி அழுதுட்டு அப்புறம் கூட நம்ம வெயிட் பண்ணல. ஜங்குக்கூட ரூம் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, அச்சோ பாவம் என் மாமனோட ஃபேஸை பாரு, ஹேண்ட்ஸை பாரு, எவனே தெரியல, இந்த மாதிரி என் மாமனை அடிச்சிட்டானே, அவன் மட்டும் என் ஹேண்ட்ஸில் கிடைக்கட்டு, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்தபடியே நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ஜங்குக்கு தான் ஐஸை ஓப்பன் பண்ணி இப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகி, ஏன் பெட்டில் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான்
சும்மா கூட என் ரூம்குள்ளே வரக்கூடாது, என் திங்ஸை டச் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம்ல அப்படிங்கிற மாரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துனா ஏன்டா இந்த கத்து கத்துறேன், நான் எதையுமே எனக்குன்னு எடுக்கலையே, இது ஏன் பெட்டுடா, இப்போ நான் என்னது நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டை விட்டு நம்மகிட்ட எழுந்துக்கிட்டா. டேயா அங்கே நீ வர வர பண்ணுற பிஹேவியர்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் ரூம்குள்ளே உன்னை வரக்கூடாதுன்னு இருக்கோம்ல, இது என்னடா ஒரே ஹவுஸில் 2 பேர் இருக்கோம், ஓ ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னா இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன திமிரி என்னையே எதிர்த்து பேசுகிறேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்கிட்டா. ஐயோ நம்மள்ட்ட ஃபைட்டுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக பெட்ரூம் டோருக்கு வெளியே வந்துட்டு, இதெல்லாம் ஓவர் மாமா, உன்னை அந்த பிளேஸில் நான் தான் சேவ் பண்ணேன், என்னமோ உன் திங்ஸை டச் பண்ணாத அதை டச் பண்ணாதனுங்கிற, உன்னை அப்படியே அலைக்க அள்ளி தூக்குனது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொன்னால் டேட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளேருந்து கற்று வர இந்த மாதிரி கற்றுனா ஃபுல்லாக காண்டாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவரோட ரூமுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தான் என்னை எப்படி டென்ஷன் ஆக்கலான்னு தான் திங்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்ம காண்டில் வரான். அந்த மாதிரி காண்டானா இப்போ ஒரு 1 வீக் நம்ம ஜங்குக்கு ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ஜங்குக்கோட மாம் நம்ம ஜங்குக்கை கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறாங்க, ஹேண்ட்ஸ் நார்மலாகணுன்ட்டு. ஜங்குக்கோட மாம் இல்லாத பிளேஸ்லலாம் டேட்டை ஒர்க்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. டேயுமே இந்த மூமெண்ட் ஜங்கு கூட க்ளோஸாக இருக்கலாம்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஃபோட்டோ கொடுக்குறது, ஹேண்ட்ஸ்க்கு லைட்டாக கரெக்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாரி ஜங்குக்கு பக்கத்துலேயே இருந்து ஹோல் ஹெல்ப்பையுமே நம்ம டே பண்ணுவார். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் கடுப்புலேயே நம்ம டேயை பார்த்து முறைச்சபடி ஃபுல்லாக அவரோட டோனிங், அவரோட ஐஸ் மட்டுமே ஆங்கிரிலே தான் இருக்கும். என்ன பண்ணாலும் மாமன் முறைக்க மட்டும்தான்டா செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கான ஹெல்ப் எல்லாத்தையுமே நம்ம டே பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ஆகிருச்சு. ஆனால் அப்போ கூட நம்ம டேடம் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அடிபட்டுருச்சுல, அந்த மூமெண்ட்டுக்கு உன்னோட பேக்ஸ் எல்லாத்தையுமே நானே கொண்டு வரேன் மாமானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம டேட்டை தூக்கிட்டு வருவார். இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தான். இப்போது ஃபோர்ட்ஸ் ரூமுக்குள்ள தான் நம்ம ஜங்குக்கு நேராக என்ட்ரு ஆகி அங்கே ஃபோர்ட்ஸ் சொல்லி எடுப்பாங்களா ப்ரொஃபஸர்ஸ், அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் காலேஜுக்கு வந்துட்டேன் ப்ரொஃபஸர், நான் இனி டோர்னமெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து நான் டோர்னமெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கு உன்னோட ஹேண்ட்ஸில் இப்போ தான் லைட்டாக அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு, நீ இப்போ தான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வந்துருக்க, நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாண்டாமே அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொன்னான். அதெல்லாம் முடியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். ஜங்குக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி என்ன ஜங்குக் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறதும், ஜாக் அதே பிளேஸில் தானே இருப்பான், நம்ம ஜங்குக்கு எந்த பிளேஸ்லாம் இருக்கானோ அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ராப்ளம் பண்ணால் கண்டிப்பாக ஜாக் இருப்பான். அவனுக்கு தான் ஹேண்ட்ஸு சரியில்லையே சார், இந்த டோர்னமெண்ட்டில் அவனை நீங்கள் ப்ளே பண்ண விட்டிங்கன்னா நம்ம காலேஜ் இந்த டைம் வின் ஆகாது. கண்டிப்பாக இந்த டைம் நம்ம காலேஜில் ஜங்குக் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு பாக்ஸிங் பண்ணான்னா நம்ம காலேஜ் தோற்றுரும். ஜங்குக் இந்த பிளேஸில் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக தானே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ப்ராக்சர் அவன் இப்போ நான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கான், அவனால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜாக்கு பேச நம்ம ஜங்குக் காண்டாக்கிட்டே வாய மூடிட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போனான். ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகி மாமா ப்ராப்ளம் பண்ணாத மாமா, இது காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். டேயை பாட்டுட்டுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டு, டே உன்னை பிறவை கவனிச்சிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, ஆனால் ஜங்குக்கு உன்னோட ஹேண்ட்ஸ் அதுதான் எங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட், இந்த டோர்னமெண்ட்டில் நீ கலந்துக்கிறது இல்லை, அதில் ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னோட ஹேண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது லைஃப்பில் உனக்கு ஒரு பெயினை கொடுக்கும்டா, அதுக்கு தான்டா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சொன்னான். என் ஹேண்ட்ஸே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும், உன்னை வின் பண்ணிட்டு தான்டா நான் அதர் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபைட்டுக்கே போவேன், முடிஞ்சா என்னை தோக்கடிச்சிட்டு இந்த பிளேஸ்லேருந்து இந்த காலேஜுக்காக நீ அதர் பிளேஸில் போய் கேம் ஆடு, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போனால் ஜங்குக்கோட பேக்ஸஸ் திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்தபடி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படியே வருவார். இந்த மாதிரி வேண்டாம், ஏன்டா நம்ம மாமனுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னே தெரில, ஹேண்ட்ஸு சரியில்லாத போது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே கரெக்டாக ஜங்குக்கோட கிளாஸ் ரூமுக்குள்ள என்றான்னா ஜங்குக்கு அப்படியே நிற்பாரா, நின்ன வேகத்தில் ஜங்குக்கே பிடிக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, கண்ணை எங்கடா வச்சுட்டு வர, மாமா அவன் பேக் மேலே தான்டா, பேக் மேலே வச்சுட்டு வரக்கூடாது, ஓகே, கீழே பாட்டு வரணும், இல்லை மேலே பாட்டு வரணும், இல்லாட்டி முன்னாடி பாட்டு வரணும், இப்படி வண்டினா இப்படி தான் இடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, சரி என் பேக்ஸ்லாம் கொடு, நீ உன் டெஸ்கில் போய் இருமாம்மா, நான் உன்
டெஸ்க்லேயே கொண்டு வைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு தூக்கிட்டு போகிற தெரியும், இப்போ கொண்டா அப்படிங்கிற மாதிரி பேக்ஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீ உன் கிளாஸ் ரூம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக அவரோட டெஸ்கில் வந்து உட்காந்தா. பாட்டியா ஹவுஸில் இருந்து காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகி கிளாஸ் ரூம் டோர் கிட்ட வரைக்கும் நான் வேணுமா, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இவர் பிடுங்கு வரான். எப்படி இருக்க பற்றியா அடே மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே என் ஜங்குக்கு பாட்டு திரும்பி திட்டுற மாதிரி வந்தாலும் இன்னும் போலியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லையே நான் எப்போவோ போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்மகிட்ட ரன் பண்ண வேகத்துலேயே கிளாஸ் ரூமுக்கு வந்துருவார். இந்த மாதிரி வந்துட்டோம். இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் அந்த அவருக்குள்ள கிளாஸ் இருக்கும்ல அதை கட் அடிச்சுட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி அந்த ஃபோர்த்ஸ் ரூமுக்குள்ள தான் வந்து நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு க்ளவுஸை மாட்டுறாரு. மாட்டிட்டு அந்த ஹேண்ட்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸ் லைட்டாக பெயின் ஆகுது. பட் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேனுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, அந்த இதில் ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்குக்கு லைட்டாக பெயின் ஆக சொல்லலாம். ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறத டே பார்த்துட்டு டேயோட ஐஸ்லாம் கலங்குது. ஏன்னா என் மாமி இப்படிலாம் பண்ணுறானே தெரியல. ஆனால் ஹேண்ட்ஸ் வெள்ளிக்கிடலாடா, ஏன்டா தேவையில்லாமல் அந்த பாக்ஸிங் பண்ணுற பேக்கில் பஞ்சு மேலே பஞ்சு பண்ணி நீயும் பெயின் ஆகி அதை பார்க்குற என்னையும் கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பஞ்சு பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு கம்பெனி திரும்பி வாட்டர் பாட்டில் எடுக்க தான் திரும்ப வர. இந்த மாதிரி திரும்பினா டே இந்த மாதிரி வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். மாமா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. இந்த டைட்டில் எங்கே என்னடா பண்ணுற, அது வந்து ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க. இங்கே ப்ரொஃபஸர் இல்லையே. என்னோட ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் போனோம். அங்கே தான் போயிட்டு இருந்தேன். இங்கே என்னடா பண்ணுற, அங்கே மாறா போயிட்டு இருந்தேன்னா வித்தியாசமாக பஞ்சு பண்ண சவுண்டு கேட்டுச்சா, யாருன்னு சொல்லி பார்க்க வந்தேன். பார்த்தேன் நீனு. நானே பண்ணிட்டு இருந்த மொமெண்ட்டை பார்த்துட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். டக்குன்னு அவர் இருந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜொங்குக்கு நேராக டேக்கிட்டே வந்து நிற்பாரா. இந்த மாதிரினா என்ன வேகமாக வந்து நிற்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏன் மாமா இந்த மாதிரிலாம் என்னை பயமுறுத்துகிற, நீ சும்மா பார்த்தாலே நான் பயந்துருவேன், இவ்வளோ வேகமாலாம் வந்து பயமுறுத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஜங்குக்கு பார்த்தபடி சிரிக்கதான் செய்கிறாரு. டேயோட ஃபேஸில் ஜங்குக்கு திட்டுனாலும் சரி, அடித்தாலும் சரி, ஏசுனாலும் சரி, உன்னை பார்க்கக்கூடாதுன்னு ஹேட் ஆக்குனாலும் சரி, ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுவார், சிரிப்பார். சிரித்தபடியே தான் நம்ம ஜொங்குக்கிட்ட பேசுவார். டேக்கிட்ட இந்த ஸ்மைலை மட்டும்தான் நம்ம ஜொங்குக்கு லைட்டாக பிடிக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் நம்ம டேயோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் வருதுல்ல அந்த மூமெண்ட்டுக்கு, அந்த ஸ்மைலை மட்டும்தான் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுவார். இந்த மாதிரி இப்போ கூட சிரித்தபடியே இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாத மாமா, நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். கிளாஸ் டயத்தில் கிளாஸை கட் அடிச்சுட்டு இங்கே வந்து என்னடா பண்ணுற, உன்னோட ஹேண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ஹேண்ட்ஸ் எனக்கு பாட்டுக்கு தெரியும், ஒழுங்காக போய் கிளாஸ் அட்டன் பண்ணு. முடியாது. அட்டன் பண்ணுனேன். போக மாட்டேன். இங்கேருந்து போகலன்னா அப்படியே குண்டுக்கட்டா நான் தூக்கி கொண்டு கிளாஸ் ரூமுக்குள்ள விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எடு குண்டுக்கட்டா தூக்கிட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நானே கிளாஸ் ரூம் போயிருந்தேன், நீ பத்திரமா பாக்ஸிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட நேராக கிளாஸ் ரூம் பண்ணிட்டு போனால் ஜொங்குக்கு அது மாரி பாக்ஸிங் பண்ணுறாரு. இப்போ ஒரு 3 days போகுது. ஜொங்குக்கு பாக்ஸிங் பண்ணுற மூமெண்ட்டும் ஜொங்குக்கு மொட்டை கரெக்டாக ரிக்கவர் ஆன மூமெண்ட்டையும் ஜாக்கு பார்க்க சொல்ல ஜாக்குக்கு காண்டாகும். சும்மா இருக்க ஜொங்குக்கிட்ட இப்போ ஃபைட்டை பண்ண அப்பா அடித்ததுக்கு திருப்பி ரிவெஞ்ச் அடிக்கணும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு ஜாக் அடிக்க 2 பேருக்குள்ளேங்க ஃபைட் ஆகுது. அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்காக ஜூஸை கேண்டீன்லேருந்து வாங்கிட்டு வருவார். மாமன் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப வீக்காக இருப்பான். இந்த ஜூஸை கொடுத்து அவனை எனர்ஜி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூஸ் பாட்டிலோட விளையாண்டுறான். நான் ஜங்குக்கு ஜாக் அடிக்க, ஜாக்கு ஜங்குக்கு அடிக்கணுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜூஸ் பாட்டெல்லாம் கீழே போட்டுட்டு மாமா என்னடா பண்ணுறடே ஜாக் ஏன்டா என் மாமன் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் வந்து பிரிப்பாரா. இந்த மாதிரி பிரித்தான் 2 பேருக்குமே லைட்டாக ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் ஃபேஸ் கிட்ட, நோஸ் கிட்ட, அப்புறம் சீக்ஸ் கிட்ட, ஃபோர்கிட்டலாம் அப்படி அடிபட்டதில் ஸ்கின் பிஞ்சு லைட்டாக பிளட் வந்துருக்கு. ஜாக்குக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்கு செம கடுப்பில் என்னையே இந்த மாதிரி அடிச்சிட்டலடா, உன்னை கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண நான் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அங்கேருந்து எழுந்து போனால் நம்ம தான் ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணுற, எதுக்கு மாமா இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணுற, ப்ராக்டிஸ் தானடா பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரியாடா பண்ணுவேன், அச்சோ பிளட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ்லாம் இருக்கும்ல அதை வச்சுட்டு நம்ம ஜொங்கு கூட ஃபோர்கெட்டில், சீக்ஸுக்கிட்ட, ஜாயிண்ட் லைனுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எங்கெல்லாம் அடிபட்டுச்சோ அந்த பிளேஸ்லலாம் அப்படியே
கர்டன்ஸை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணால் நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பு. அப்ளை பண்ணுற டேயெல்லாம் நோட் பண்ணலை. ஜாக்கை ஃப்ரீ பண்ணி டேய் விட்டுட்டானே. என்னன்ற பிளேஸில் ஜாக் டேய் வராட்டா ஜாக்கை இன்றைக்கி நம்ம ஜங்கு கில் கூட பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு அடித்த மூமெண்ட்டுக்கு பனிஷ் பண்ணணுன்ட்டு டேய் வந்து ஜாக்கை சேவ் பண்ணி விட்டுருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் தப்பிச்சிட்டான் இந்த ஜாக் அப்படிங்கிற மாதிரி காண்டிலே இருந்தேன். டேய் கதறி கதறி அழுதபடி டீரி கொட்டிக்கிட்டே இருக்கான். அந்த பொசிஷன்லேயும் ஜங்கு ஆயில்மெண்ட் வச்சுட்டு இருப்பாரு. டே க்ரை பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக்கு தப்பிச்சு போயிட்டானே, பனிஷ் பண்ண முடியலைங்கிற காண்டில் இருந்து நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வேகமாக தடி விட்டுட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி உட்காந்துருந்து க்ரை பண்ணி அழுதுகிட்டே இருக்க, எனக்கு தானடா வலிக்குது, நான் தானடா அழணும், நானே அழல, உனக்கு ஏன்டா இந்த மாதிரி தேடி வந்துட்டுருக்கேன், எப்போ பார்த்தாலும் என் முன்னே வந்து இருந்துக்கிட்டு க்ரை பண்ணிக்கிட்டு எழுந்து போ, உன்னை இப்போ எனக்கு ஆயில்மெண்ட்லாம் போட சொன்னாவளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக அவரை நம்மகிட்டே பிடிச்சி திட்டுவார். திட்டுனாலும் நம்மகிட்டே வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் திங்ஸ் எல்லாம் திரும்பி எடுத்துட்டு ஜங்குக்கிட்டே வந்துட்டு கோவப்படாத மாமா, கோவப்படாத, நான் ட்ரை பண்ணாமலே ஆயில்மெண்ட் போட்டுவிட்றேன், அப்படி ஒன்று நீ போட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை, போங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி அந்த ரூமுக்கு வெளியே தள்ளுறாரு. தள்ளிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் டேய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஆனாலும் அந்த பிளேஸ்லேருந்து நம்ம டேய் அந்த ரூமை விட்டு வெளியே போகலை, அந்த ரூமை விட்டு மூவ் ஆன் ஆகலை. ரூமுக்கு வெளியே நிற்பார். அந்த மாதிரி நின்னோம். நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு வெளியே தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் எய்ட் திங்ஸை ஹேண்ட்ஸில் வச்சபடியே எந்த பொசிஷனில் கொண்டு விட்டாரோ அதே பொசிஷனில் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். மாமா உனக்கு அடிபட்டிருக்குடா, ஆயில்மெண்ட்டு போட்டு விடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அடம் வேண்டான்ட்டம்ல, போக வேண்டியதானே, ஏன் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு இப்போ தெரியாதுடா, அப்புறம் ரொம்ப பெயினாக இருக்கும், நான் ஆயில்மெண்ட்டு போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ என்ன நான் ஆயில்மெண்ட்டு போடணுமா? ஆமாம், தந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆயில்மெண்ட் போட்டுறேன்டா, போட்டுக்கிடுதேன், போட்டுமா போ அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனோம். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளாஸ் ரூம் பட்டு இப்போ வர இந்த மாதிரி போனால் டேஸஸ் அப்படியே ஒரு 3 days கிட்ட அப்படியே மூவ் ஆன் ஆகுது. மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை காலேஜில் நம்ம டேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு இன்னைக்கு. ஏன்டா இவ்வளோ ஹாப்பி? அது ஒன்றும் இல்லைடா, மார்னிங்கே ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மார்னிங் என்ன மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டான். நம்மகிட்டே காலேஜுக்கு ரெடியாகி வந்துட்டுருப்பாரா. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா ஜங்குக்குமே எப்போது மாதிரி காலேஜுக்கு வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஹெல்மெட்டை ரூம்லேருந்து வர சொல்லி போட்டுகிட்டே தான் அவர் வரா. அந்த மூமெண்ட்டுக்கு ஹெல்மெட்டை போடுறேங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஆப்போசிட்டில் வர டேயை நோட் பண்ணாமலே ஹெல்மெட்டை வேர் பண்ணபடி அட்ஜஸ்ட் பண்ணபடி டேயை வந்து ஜங்குக்கு வந்து டே இடிக்கிறேங்கிற மாதிரி 2 பேர் இடித்தான். இப்படி இடிக்கிற பொசிஷனில் டேக்கு லெவலில் டேயை ஹேக் பண்ண பொசிஷனில் ஜங்குக்கு டேக்கு மேலே விளையாடுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு வரா. விழ மட்டுமா செஞ்சார், ஹெட்டில் போட்டிருந்த ஹெல்மெட்டும் மூவ் ஆன் ஆகியிருக்கும். ஜங்குக்கோட லிப் டேயோட லிப்பில் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு ஹார்ட்டே நின்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும். டக்குன்னு எழுந்து ஹெல்மெட் எடுத்தபடி எதுவுமே நடக்காதபடி நம்ம ஜங்குக்கு நேராக போயிருந்துருப்பாரு. ஆனால் பட் நம்ம டேக்கிட்டோம் ஜங்குக்கு அவருக்கு மேலே ஓவரானதும் லிப் டு லிப் கிஸ் பண்ண அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கிஸ்ஸு தெரியுமா, அந்த மூமெண்ட்டு ஃபஸ்ட்டில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுடா. ஹெட்டு வேகமாக அடிக்குதேன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு கிஸ்ஸு கச்சிச்சு பாரு, செம்ம கிக்காக இருந்துச்சு. என் மாமி என்கிட்ட பேசாட்டாலும் இன்னைக்கு எனக்கு கிஸ் பண்ணானே, அந்த ஒரு ஆக்சிடெண்ட் கிஸ்ஸே இந்த மாதிரியே திங்க் பண்ணிவிட்டு புலம்பிட்டே போடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா ஏன்டா திட்டுற, பின்ன என்னடா லூஸு மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன், உனக்கே தெரியும்ல நானும் சுகாவும் லவ் பண்ணுறோன்ட்டு. தெரியும், நாங்கள் லவ் பண்ணாதோடு எனக்கு சுகாவை பிடிச்சி 3 daysலேயே போய் நான் சுகா கிட்ட சொல்லிட்டேன். சுகாவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் எப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸாக கப்பல் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நீ ஏன் சேனல்லேருந்து அந்த ஜங்கு கூடயே தான் இருக்கிற, லவ்வை சொன்னியா? லவ்வை சொல்லலை, அக்செப்டாக கேட்கல, உன் பாட்டுக்கு நீயே திங்க் பண்ணி நீயே ஹாப்பி ஆகுறியே, எப்படி லவ்வை சொல்லி அக்செப்ட் ஆகி உன் மாமன் கூட ஜாலியாக டேட்டு போகிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
ஓ! அப்படி சொல்றியா? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, நம்ம ஜங்குக்கு நம்ம ஜங்குக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசணும், ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற மாரி ஜெமினி அண்ணலாம சொல்றாரு. "நீ ஏன் போய் ப்ரப்போஸ் பண்ணான்னா, உன் உன் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறான்ங்கிறது மாதிரி அவன் ஹார்ட்டுக்குள்ள நீ இருக்கிறது தெரியும். நீ லவ்வ சொல்லணும்லே" அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம ஜிமின்னா ப்ரொப்போஸ் பண்ணதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவாரா? அந்த மாரி பண்ண கண்டிப்பாக மாமன்கிட்ட போய் லவ்வை சொல்லி டேட்டுக்கு போவோமானுங்கிற மாதிரி கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் வருவார். ஆனால் இவர் வர அதே பிளேஸுக்கு ஜோங்கூக் ஷுவா கூட பேசிட்டு நார்மலாக இருக்கிறாரு ப்ளே கிரவுண்டில். அந்த பொசிஷனில் அதே காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு கேர்ள் ஜங்குக் மேலே அட்ராக்ஷனில் அந்த பிளேஸில் ஜங்குக்கோட கேரக்டர் தெரிஞ்சிருந்துமே ப்ரொப்போஸ் பண்ணுவேன் நீல் டவுன் போட்டு. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுறத பார்த்துட்டு நம்மகிட்டே வந்து ரொம்ப ஷாக்கில் நம்ம அந்த கேலையும் ஜங்குக்கையும் பார்த்துட்டு இருந்தான். ஜங்குக் தான் எனக்கு இந்த மாதிரி ப்ரொப்போசல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என் கூட இன்றைக்கி 1 டே மட்டும் டேட்டுக்கு வாங்களேன், நம்ம 2 பேரோட அந்த பாண்டிங் மூமெண்ட்டு ஒட்டு போச்சுன்னா என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு டேட்டிங்க்கு வரலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கிடம் நம்மளே எவ்வளோ டேஸ் தான் சிங்கிளாக இருக்குது, டேட் போயிட்டு தான் செக் பண்ணி பார்க்கலாமேங்கிற மாதிரி ஓகே பண்ணிவிட்டு இந்த பொக்கே வாங்கிட்டு போவாரா? அந்த மாதிரி போனால் பொக்கே கொண்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ண வந்து நம்ம டேவோட ஹார்ட்டே மொத்தமாக நொறுங்குது. கண்ணு முன்னாடியே ஜங்குக் இன்னொரு கேர்ள் கொடுக்குற அந்த பொக்கே வாங்குறதும் செக் பண்ணி பார்க்கலாம், டேட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதையும் கேட்டு டேயோட ஹார்ட் அப்படியே ஃபுல்லாக நொறுங்குது. ஆனால் ஒரு ஸ்மைலோட ஜிமின் என்ன அள்ளணும் போல் இருக்குது, கத்தணும் போல் இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிடா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்பாரா? அந்த மாதிரி கேட்டான். அது என் மாமன் சும்மா தானே வாங்கிட்டு போயிருக்கான், ஆனால் உன்கிட்ட இது வரைக்கும் வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு இன்னும் ரொம்ப பெயின் ஆகி அப்படியே டீரி கீழே விழுமா அந்த மாதிரி விழுந்தா. சரி சரி ஓகே க்ரை பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே லைட்டாக ஹக் பண்ணா. டேயால் அந்த மூமெண்ட்டை அக்செப்டே பண்ணிக்க முடியல. கிளாஸ் ரூமில் அப்படியே டெஸ்கில் ஹெட்டை வச்சபடி நம்மளும் இவ்வளோ டேஸாக இருக்குது, ஒவ்வொரு இயர்ஸும் மாமாவுக்காக பாட்டை கிஃப்ட்டு கொடுக்குறோம், ஒரு டைம் கூட நம்ம கொடுக்குற கிஃப்ட் அவன் வாங்கினதே கிடையாது. ஆசையாக நான் என்னெல்லாமோ என் மாமனுக்கு வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நான் நிறைய ட்ரெஸ்ஸு நம்மகிட்டே வாங்கி கொடுத்துருப்பாரு. ட்ரெஸ்ஸு, செயினு, ஏன் பேட்டை, ஒவ்வொரு பேட்டைக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு என்னெல்லாமோ நம்மகிட்டே வாங்கி கொடுத்துருப்பாரு. வாங்குற மாதிரி வாங்கிட்டு இது வரைக்கும் ஜங்குக்கு எதையுமே அதை வேர் பண்ணதில்லை. ஷர்ட்டை கொடுக்க சொல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி கொடுக்குறதுனால வேறு வழி இல்லாமல் நம்மகிட்டே ஜங்குக் வாங்கிக்கிடுவார் டேக் கொடுக்குறதுனால. மற்ற எந்த திங்ஸுமே நம்ம டேட்டேருந்து வாங்க மாட்டார். டேக் கொடுத்த ட்ரெஸ்ஸஸை இது வரைக்கும் எதுவுமே நம்ம ஜங்குக் போட்டதே கிடையாது. அந்த மூமெண்ட்டில் அந்த கேர்ள் டேட்டுக்கு வாரியான்னு சொன்ன அடுத்த செகண்டே மாமே சரி செக் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை உனக்கும் எனக்கும் அந்த பாண்டிங் கரெக்டாக இருந்தால் நம்ம லவ் பண்ணலான்ங்கிற மாதிரி கரெக்டாக எப்படி இந்த ஒரு டோனிங்கில் ஜங்குக் பேசிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருந்தான். ஜெமினா தான் ஏன்டா சும்மா தேவையில்லாமல் டேரியை கூட்டிகிட்டு இருக்க, அவள் என்னடா டேட்டுக்கு போகிறாடு, நீ போய் உன் மாமன்கிட்ட சொல்லு, மாமா இன்றைக்கி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், நீ நானும் டேட்டுக்கு போகலாமா, டேட்டுக்கு போய் நம்மளோட லைஃப் எந்த மாதிரி இருக்கணும்னு செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேளண்டா, கேட்காமலே ஏன்டா அழுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேட்டை வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறாரு நம்ம ஜிமினம். சும்மா அழாட இப்போ ஒன்றும் மாமேன ஐ லவ் யூ சொன்னானா, ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டானா, டேட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சரி செக் பண்ணி பார்க்கலானுங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு போயிருக்கான். அந்த டேட்டு அந்த கேர்ள் கூட போகிறது பதிலாகவும் கூட வர மாதிரி நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா என்னெல்லாமோ நிறைய பேசி கம்ஃபர்ட் பண்ணி மோட்டிவேஷன்லாம் பண்ணி நேராக கிளாஸ் ரூம் ஜங்குக் கூட கிளாஸ் ரூமுக்கு கூட்டு வருவார். இந்த மாதிரி கூட்டு வந்தோம் ஜங்குக் வந்து கிளாஸில் இல்லை, அவன் பாக்ஸிங் பண்ணுற பிளேஸில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அந்த ரூமில் உன் மாமை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான், நீ அதே ரூமுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே விட்டுட்டு நான் எங்கிட்ட அனுப்பேன், பயப்படாமல் சொல்லு, பயப்படாமல் அப்படி இப்போ வாட்டு வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசி நம்ம டேயை அந்த ஃபோர்ட்ஸ் ரூமுக்குள்ளே அனுப்பினோம். அந்த ஃபோர்ட்ஸ் ரூமுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்குன்னு ஒரு ரூம் உண்டும்ல, அதில் தான் ஜாக் இருப்பான். ஆனால் ஜங்குக் மட்டும்தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறான்னுங்கிற மாதிரி நம்ம டே திங்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக் கிட்டே வந்துட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எத்தனை டைம் சொல்கிறேன் காலேஜில் மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்ட்டு, அது மாமா உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்துருக்கேன்டா, என்னத்த சொல்ல போகிற, என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். மாமா அது வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு கேர்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
ஆமாம், ஒரு கேர்ள் இன்றைக்கி நான் டேட்டுக்கு புக் பண்ணியிருக்கேன், டேட்டுக்கு போகலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் மாமா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஹாஷாகவே பேசுகிற, நான் ரொம்ப சாஃப்டாக தானே பேசுகிறேன், நான் எப்போது இப்படி தாண்டா பேசுகிறேன், இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் மாமா இந்த மாதிரிலாம் கோவப்படுறேன், இப்போ நீ அந்த கேர்ள்கிட்ட பேசுனதே தப்பு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தப்பா, என்ன தப்பு மாமா, நான் தான் மாமா உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான் தான் இந்த பிளேஸில் தானே இருக்கிறேன், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் மாமா, எனக்கு சேனல்லேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹார்ட்குள்ளே ஜொங்குக்கு எந்த அளவுக்கு திங்க் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த லவ்வை மொட்டத்தையுமே நம்ம ஜொங்குக்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாரு, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத மாமா, எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது, நீ வேணா இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேர் வேணா டேட் போகலாமா, நம்ம 2 பேரும் டேட் போய் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த நம்ம ஜொங்குக்கு தான், டே காமெடி பண்ணால் தானே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மாமா, என் மாமா இப்படி பேசுகிறேன், காமெடிலாம் பண்ணலடா, சீரியஸாக தான்டா சொல்கிறேன், அந்த கேர்ள் கூட டேட் போகட்டும் மாமா, டேட் போகாது, என் டேட் போகணுன்னா நம்ம 2 பேரும் இன்றைக்கி போகுமானுங்கிற மாதிரி, அந்த கேர்ள் கூட நீ போகக்கூடாது, நம்ம 2 பேரும் என்ன இன்றைக்கி ஈவினிங் போகலாம் டேட் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த மாதிரி அதே வேட்டை பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, வாயை மூடிட்டு போடா, என்னடா எனக்கு நீ ஆர்டர் போட்டுட்ருக்கியா, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நீ சொல்லி நான் கேட்கணுமாடா, இங்கே பாரு, எனக்கு உன்னோட கேரக்டரு சுத்தமாக பிடிக்கல, சரி அங்களோட சன்னாச்சு ஒரே ஹவுஸ்லேருந்து வரமேன்னு தான் நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கேன். இந்த பிளேஸில் வேறு எவனாவது இந்த மாதிரி நீ ஏன் கூட தான் வரணும், டேட் பண்ணணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், கில் பண்ணிடுவேன், புரிஞ்சுக்கோ. ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போ. ஏன் மாமா இவ்வளோ ஹாஷாலாம் பேசுகிற, எதுக்கு மாமா இவ்வளோ ஹாஷாலாம் பேசுகிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இங்கே பாருடையா, எனக்கு பிடிக்கலனா எதுக்காகடா பிடிக்கல, என்ன ரீசன்டா, எனக்கு ரீசன் தெரியணும்டா கண்டிப்பாக, ஏன்டா என்ன பிடிக்கல, நானும் சைல்ட்லேருந்து உங்ககிட்ட எவ்வளவோ க்ளோஸாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நான் கொடுக்குற எதையுமே நீ வாங்கிக்க மாட்டேங்கிறேன், ஆனால் அந்த கேர்ள் கொடுத்த உடனே பொக்கே வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் டேக்கிட்ட வாங்காத மூமெண்ட்டும் அந்த கேர்ள் கிட்ட வாங்கின மூமெண்ட்டையும் பார்த்துட்டு, நான் அப்படி எந்த இதில் என்னை உனக்கு பிடிக்கல, அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சே தரணுங்கிற மாதிரி க்ரை பண்ண பொசிஷனில் இந்த மாதிரி பேசினா, இந்த ஒரு மூமெண்ட்டு தாண்டா எனக்கு உங்ககிட்ட சுத்தமாக பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிட்டா ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா இப்படி தான் கதறி அழுதுகிட்டே நிற்கிறேன். எனக்கு என்ன மாதிரி இருக்கிற பசங்க தான் பிடிக்கும், உன்னை மாதிரி ரொம்ப இன்னசென்டா என்ற ஒரு மூமெண்ட் நடந்துட்டாலும் உடனே ஐஸில் டீரி வர பசன்ஸை பிடிக்காது. ஓகே, ரீசனை கேட்டல, இதான் ரீசன், இது ஒன்று மட்டும்தான் ரீசன், நீ ரொம்ப இன்னசென்டாக இருக்கட்டே அதுவும் எனக்கு பிடிக்கல, ரீசன் தெரிஞ்சிருச்சுல, இப்போ ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமா ரூமை விட்டு வெளியே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டே அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை, அப்படியே டீரினா வெயிட் பண்ணபடி அந்த ஃபோர்ஸ் ரூமை விட்டு வெளியே வந்தேன். ஜிமினாவுக்கு இங்கே நடந்த மூமெண்ட்டும் ஜொங்குக்கு அவ்வளோ ஹாஷாக பேசினதையும் பார்த்துட்டு ஜிமினாவுக்கே செம்ம கோவம் வருது. லைட்டாக ஹேக் பண்ணபடி, இப்போ தெரியாதுடா உன் லவ் அவனுக்கு தெரிய சொல்ல உன்னை தேடி அலைவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் இருந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஷுகா கிட்ட ஜிமினா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் இந்த அளவுக்கு டேட்டாக ஹாஷாக நடந்துக்கிட்டானா, அவன் பேசுனதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கே எந்த அளவுக்கு பெயினாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஷுகா கிட்ட ஜிமினா சொன்னால், சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஈவினிங் அதேமாரி காலேஜ் முடிஞ்சு நம்மகிட்டையும் ஜிமினாவும் கரெக்டாக அவங்க கார்ட்டே வந்துருப்பார்ல கார், அந்த காருக்கு தான் வருவார். அந்த மாதிரி வேண்டாம், அந்த கேர்ள் கூட நம்ம ஜொங்குக்கு டேட்டுக்கு கிளம்புறாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம அவ்வளோ தூரத்துக்கும் பேசியிருக்கோம், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லியுமே நீ அந்த கேர்ள் கூட டேட்டில் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே கதறி அழுறாரு. எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நேராக போய் காருக்குள்ளே உட்காந்துக்கிறாரு, கார் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஹவுஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கார் ஓட்டுற டிரைவர் தான் டேயோட க்ரையிங் மூமெண்ட்டில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதா அந்த பர்சன்ட்டுக்கு கூட. இந்த மூமெண்ட்டில் காரை நேராக ஹவுஸுக்கு கூட்டு போனோம். டேயால் அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பயங்கரமாக கதறி அழுறாரு. ரூம்குள்ளே உட்காண்ட்ருந்தோம். ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனது, உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது,
ஃபேமிலி மெம்பர் சொல்லிட்டாங்கன்லாம் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. உன் ஹார்ட்டில் அந்த திங்கிங் இருந்தால் இப்போவே அதை அழிச்சிரு. எனக்கு என்னை மாதிரி இருக்கிற பசங்க தான் பிடிக்கும். உன்னை மாதிரி இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிற பசங்க பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் க்ரை பண்ணுற பசங்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக நம்ம திட்டிட்டு இருப்பாரு. அந்த எல்லாம் திரும்ப திரும்ப திங்க் ஆகி லாஸ்ட்டில் அந்த கேர்ள் கூட டேட்டுக்கு வர போயிருப்பார்ல முன்னாடி. அந்த மூமெண்ட்டே பார்க்க சொல்ல இன்னும் ரொம்ப உடஞ்சி போய் பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இப்போ காலேஜில் இருக்கிற எல்லாருமே ரூமர்ஸாக பேசுகிறாங்க. ஜங்குக்கும் அந்த கேர்ளுமே லவ் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே பேசுகிறது டேயோட காட்டுக்குமே வருது. டே ரொம்ப டென்ஷன் ஆகணும்னு ஜாக்கே என்னெல்லாமோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி டேயை கடுப்பிட்டுற மாதிரியும் டென்ஷன் ஆக்குற மாதிரியும் பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த கேர்ள் டேக்கிட்டேயே உட்காந்து டே ஜங்குக்கை மாமான்னு கூப்பிட்றது எல்லாம் தெரியும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் தான் அந்த கேர்ள் கிட்ட போய் டேயை நல்லா ஜெலஸ் ஆக்கு, அவன் ரொம்ப கடுப்பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டே முன்னாடி ஜங்குக்கு ஃப்ளூட்டியாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கடுப்பேற்ற மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி டேயை கடுப்பேற்றதுக்கு எல்லாத்தையுமே பேச சொல்லியிருப்பான். அதேமாரி அந்த கேர்ளுமே எல்லாமே பேசியிருந்திருப்பான். இந்த மாதிரி பேசுகிறத கேட்க டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினான இப்போ கார்டியோரிட்டில் நம்ம ஜங்குக்கிட்ட அந்த கேர்ள் ஒரு 10 days டைம் கேட்டிருப்பா. அதாவது 10 daysக்குள்ளே என்னை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நானே உங்கள் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிடுவேன். ஆனால் அதுக்காக எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களாங்கிற மாதிரி அடுத்த டைலாக்கும் போட்டுருந்துருப்பான். இந்த மாதிரி போட்டதுனால உன்னால் முடிஞ்சது வரைக்கும் ட்ரை பண்ணிப்பார், ஆனால் நீ ஹார்ட்டுக்குள்ளே வர மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சான்ஸை கொடுத்துட்டு டேட்டு கூட நம்ம ஜங்குக்கு பேர்ந்திருக்க மாட்டார். ஜங்குக்கூட பைக்கில் தான் போகிறாரு. அந்த கேர்ளோட ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். அந்த ஜங்குக்கு நேராக அந்த கேர்ள் கூட போகிறத விட்டுட்டு ஹவுஸை பார்த்துட்டு திரும்புகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கே போகிற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு டேட்டு போகிற ஃபீலிங்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருப்பார். இவ்வளோ நேரம் டேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏன் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 10 days மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, 10 daysக்குள்ளேயும் நான் உங்கள் ஹார்ட்குள்ளே வரலன்னா நானே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் மூவ் ஆன் ஆகிடுது, எனக்கு டைம் மட்டும் கொடுங்கங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கிட்ட கிஞ்சி டென்ஷன் ஆக்கியிருப்பான். நம்ம ஜங்குக்கு 10 days ஆனாலும் சரி, எவ்வளோ டேஸ் ஆனாலும் சரி ஹார்ட்குள்ளே நீ வர முடியாது, எனக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் 10 days தானே, நீ என்னெல்லாம் ட்ரை பண்ணுறியோ ட்ரை பண்ணிக்கோணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி சொன்னதுனால இப்போ காலேஜில் இது நம்ம டேக்கு தெரியாது. அதனால காலேஜில் இந்த மாதிரி ஆப்போசிட் காரிடோரத்தில் ஜங்குக்கு வர மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டக்குன்னு ஹோல்ட் பண்ணுவாள். அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் ஜங்குக்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு ரொம்ப பெயினானா என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த கேர்ளை நோட் பண்ணால் இல்லை தெரியாமல் என்னோடய ஹேண்ட்ஸ் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பாட்டு அப்படி பேசிட்டு பாட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஏதோ குட்டியாக ஃபைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணபடி ஓடுற மாதிரி ஓடிடுவான். ஆனால் இங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. ஜங்கு கேஷுவலாக தான் வந்துட்டுருப்பார். இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம டேக்கும் ஜங்குக்கு அந்த கேர்ள் மேலே ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஃபீல் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது ஷாப்பிங் மாலுக்கு நம்ம ஷாப்பிங் மாலில் நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே ஏதோ காலேஜ் திங்ஸஸ்லாம் வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதே ஷாப்பிங் மாலில் தான் ஜங்குக்குமே இருக்கிறாரு. ஜங்குக்கு சிங்கிளாக தான் வந்திருப்பார். ஆனால் பட் அந்த கேர்ள் ஜங்குக்கு வந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் தானே அவர் திங்க் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நேராக ஜங்குக்கிட்டே நின்றுக்கிட்டு ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்பா. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் டே நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு தானாக ஸ்கிலிப் ஆகிற மாதிரி ஸ்கிலிப் ஆனால் கீழே தான் அவ்வளோ பரவாயில்லங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு லைட்டாக அந்த கேர்ள் கீழே அவ்வளோ விளாடுதுன்னு கிரிப்பாக பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சா இந்த மூமெண்ட்டை தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம டே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிவிட்டு கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் செம்ம டென்ஷனில் இருந்தால் அப்போ கூட ஜங்குக்கு நார்மலாக அவரோட பைக்கு தான் எடுக்க போவார். பட் அந்த கேர்ள் நேராக நம்ம டேக்கிட்ட என்னட்டையா உன்னோட மாமனா மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி எதுவும் டென்ஷன்லாம் ஆகலையே, டென்ஷன்லாம் ஆகாதுன்னு என்ன பண்ண, உன்னதான் ஜங்குக்கு பிடிக்கவே இல்லையே, என்னடா நான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசுகிறத கேட்டு ஜிமினா ரொம்ப காண்டாகி தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணாதடி, அதெல்லாம் நீ ஏண்டி சொல்கிற, உனக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கோ, பண்ணாமல் போ, அதையே இவங்கிட்ட சொல்கிறேனுங்கிற மாதிரி சொல்லி ஜிமினா அந்த கேர்ள்கிட்ட ஃபைட்டை பண்ணோம். இந்த கேர்ள் பேசினது கீழே விழப்போ சொல்ல கீழே விழக்கூடாதுன்னு நம்ம ஜங்குக்கு பிடிக்க தானே செஞ்சிருப்பாரு சேவ் பண்ண அந்த மூமெண்ட்டு காலேஜில் முழுக்க ரூமர்ஸாக பேசுகிற மூமெண்ட்டெல்லாம் கேட்டு ரொம்ப காண்டில் டிப்ரெஷனில்
ஃபுல் டீரேஸில் ஜொங்குக்கு முன்னாடி வந்துட்டு ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண போய்ட்டு, மாமா ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பண்ணுற, எதுக்கு மாமா என்னை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற, மாமா நான் உன்னை ரொம்ப கேராகவே பார்த்துப்பேன்டா, நிறைய லவ் கொடுப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேசுவாரா. அந்த மாதிரி பேசுனா நம்ம ஜொங்குக்கிட்ட பேசுறது எதையுமே கேட்காம டக்குன்னு இக்னோர் பண்ணபடி பண்ணால் ஜொங்குக்கை மறைக்கிறாரு. ப்ளீஸ் மாமா, ஏன் மாமா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, நான் மேலே ரொம்ப ட்ரூ லவ் விட்டுருக்கேன், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ மாமா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரூடாக நடந்துக்கிட்டால் என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி, என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மட்டும் கேட்டேன். அப்படிலாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுடா, எத்தனை டைம் சொன்னாலும் நான் சொன்னது தான், என்னால் உன்னை என் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாஷட்டுட்டுனா. இப்படிலாம் பேசாத மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, போடா டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு இந்த ஷாப்பிங் மாலை விட்டு ரோட்டுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி ரோட்டுக்கு வந்தா அந்த பைக்கை கூட நம்மகிட்டே மறைக்க தான் செய்கிறாரு. ப்ளீஸ் மாமா இந்த மாதிரிலாம் பேசாத மாமா, ஏன் மாமா இந்த அளவுக்குலாம் ஹாஷாக நடந்துக்கிறேன், மாமா நான் உங்களை ரொம்ப லவ் வச்சுருக்கேன்டா, என்னை நம்புடா, நான் வேணா என்னோட கேரக்டரை வேணாலும் மாற்றிக்கிறேன்டா, என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ சொன்னல நான் அதிகமாக க்ரை பண்ணுறேன், இன்னசென்ட்டாக இருக்கேனுங்கிறல, என்னோட கேரக்டரே வேணாலும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டென்ஷன் ஆக்காட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம ஜொங்குக் நம்மகிட்டே இப்போ கூட திட்ட தான் செய்கிறாரு. இந்த மாதிரி திட்டுனா, என்னோட லவ் உனக்கு புரியவே இல்லைல்ல, புரியாதுடா, புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொன்னோம். நீ என்னை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்ல கேட்காம இந்த மாதிரியாடா பிஹேவ் பண்ணுறேன், நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறோம்லாடா, ஒரு டைம் கொடுத்து அதை கேட்குறியாடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வியாடா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறேன், உன்னே மாதிரி ஒரு ரூடு கேரக்டர் வேணும் நீ என்ன திங்க் பண்ணுற, உன் மேலே லவ் காட்டுற பர்சண்டாக இருந்தால் போடாடா, மாமா இப்படிலாம் பேசாத மாமா, ரொம்ப ஹாஷாகவே நீ பேசுகிற, ஹாஷாக நடந்துக்கிற, நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன், எனக்கு ஒரு சான்ஸ் கூடேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலில் பேசிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் முடியாது, எத்தனை டைம் கேட்டாலும் அத்தனை டைமும் நான் இது தாண்டா சொல்லுவேன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அங்கேருந்து போகலான்னுங்கிற மாதிரி மூவ் ஆனனம். என்னை விட்டு போகணுன்னுங்கிறல்ல, இந்த மாதிரி நீ சொல்வேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீரியஸில் ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் ஜொங்குக் பைக் எடுத்துகிட்டு போயிடுவார். பட்டு ரோட்டு கார்னர்லேருந்து நம்மட்டு அந்த மூமெண்ட் ரோட்டில் நிற்கிறோம் அப்படிங்கிற எதுவுமே திங்கே இல்லாமல் ஜொங்குக்கு ஐ ஹேட் யூ, என்னை எப்படி சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுடானுங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டின மூமெண்ட்டுக்கு அப்படி ரோட்டு கார்னரில் நின்றவர் நடு ரோட்லேயே போய் நின்றுவார். அந்த பொசிஷனில் நம்ம டேக்கி தன்னை சுற்றி நடக்கிற மூமெண்ட் எதுவுமே தெரியல, இவ்வளோ தூரத்துக்கு கெஞ்சிரும், அந்த கேலுக்கு கூட சான்ஸ் கொடுக்குறேனுங்கிற, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா உனக்கு என்னடா செய்யுதுங்கிற மாதிரி அவ்வளோ பெயினில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த கேலு கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜிமினா தான், லூசுட்டே ஏன்டா அங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, இப்படி கட்டி வாயை மூடதுக்குள்ள ஆப்போசிட்டில் இருந்த அந்த கார் இடிக்க டேயாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்ட பைக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக போனால் நம்ம ஜொங்குக்குமே பைக்கை விட்டபடி திரும்பி நம்ம டேயை பார்க்க இடிச்ச வேகத்தில் நம்ம டே ஃப்ளை பண்ணபடி தூரமாக போய் விழுவார். இந்த மாதிரி விழுந்தோம் நம்ம ஜொங்குக்கு டக்குன்னு பைக்லேருந்து இறங்கி நேராக டே கிட்ட தான் ரன் பண்ணபடி வருவார். அந்த மாதிரி வந்தோம். ஜிமினா மாலை விட்டு வெளியே வரதுக்குள்ளே ஜொங்குக்கு தான் ஃபஸ்ட்டு டே பக்கத்தில் டே அப்படியே தூக்குறாரு. டேயோட அகத்துலலாம் அடிபட்டு பிளட் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி லாஸ் ஆனோம். ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, பைத்தியமாடா நீ, பைத்தியம் மாதிரி ஏன்டா ரோட்டில் நின்று அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு இப்போ கூட நம்ம டேயை ஹாஷாக திட்டுனா, மாமா இப்போ சொல்லுடா, என்னை லவ் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ ஒரு பைத்தியம்டா, எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படியே மொத்தமாக கலங்கினபடி தினம் நானும் விழுந்தேனே, நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும் விழைந்தேனே,
நம்ம டேயோட ஐஸ்லாம் அப்படியே மொத்தமாக கலங்கினபடி நம்ம டே மொத்தமாக கேன்சல் ஆகிட்டோம். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி ஹாஸ்பிட்டலில் நம்ம டேக்கு ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்ருக்கோம். இந்தமாதிரி ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்டு இருந்தோம். எங்கள் டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஜங்குக் ஹவுஸ்க்கு வந்துட்டாரு. ஜங்குக் ஹவுஸுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேர் டேக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி டென்ஷனில் இருந்தோம். ஜங்குக் மட்டும் செம கூலாக ஹவுஸ்க்கு வந்துருந்துருப்பாராம் அந்த மூமெண்ட்டுக்கு. அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ராகிற சுகா ஜிமினா கிட்ட இருந்துட்டு என்னடா நடந்துச்சு, ஏன்டா இப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஜங்குக்கிட்ட புரிய வைக்கன்னு சொன்னோம்ல, என்னடா புரிய வைக்க போகிற, உன் ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாலில் நடந்த மூமெண்ட்டும் அந்த கேலிட்டையே எந்த அளவுக்கு ஜெலாஸ் ஆக்கணும் பொசசிவ் ஆக்கணும்னு உனக்கு தெரியுமா, வேணும்னே டேட்டை வந்துட்டு என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஹார்ஷாக பேசினதும் அவ்வளோ தூரம் அவன் ஒரே ஒரு சான்ஸ் தான் கேட்குறான். அந்த ஒரு சான்ஸ் டேக்கு கொடுத்தா இவனுக்கு என்ன செய்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக காட்டுனா. இப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, அவனுக்கு உள்ளே அங்கே ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஆனால் யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஹவுஸுக்கு போயிட்டான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இப்படி பேசுகிறத கேட்டு சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நேராக சுகா ஜங்குக்கோட ஹவுஸ்க்குள்ளே வந்தான். ஜங்குக்கு ரொம்ப ஹேஷ்ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்து மில்க் ஷேக்கை குடித்தபடியே காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். வாவ் ஜங்குக் வாவ், என்ன மாதிரி ஹியூமன்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னடா ப்ராப்ளம் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்க உன் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறான், நீ கூலாக எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிடா அப்படிலாம் பண்ண முடியுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே அடிபட்டுச்சுன்னா அதுக்கு என்னடா பண்ண முடியும், அடிபட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க, ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்காங்களே, அவனை தான் சேஃபாக கொண்டு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ இந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ் பர்சண்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஜங்குக். நானும் சரி என் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு தான் நான் ஒவ்வொரு டைமும் இந்த மூமெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜங்குக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணாருங்கிறத சுகாக்கு நல்லா தெரியும்ல, அது அவ்வளோட்டையுமே சொல்கிறாரு. உனக்கு டெய்லியுமே லஞ்சு யார் கொண்டு வரான்னு நினைக்கிற, உன் மாம் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியா, டேய் தான் அவன் ஹேண்ட்ஸாலே ரெடி பண்ணி உனக்கு கொண்டு வரான். உனக்கு சின்னதாக அடிபட்டால் கூட அவனால் தாங்கிக்க முடியாது, அவன் உனக்கு எத்தனை கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பான், எந்த கிஃப்ட்டையாவது ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பியாடா நீ, ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா அப்போவே டே உன் மேலே எந்த ஃபீலிங்கில் இருக்கானுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இவ்வளோக்குள்ள நீ ஹார்ட்லெஸ் பர்சண்டாக இருக்கக்கூடாதுடா, அதுவும் முக்கியமாக டே விசிட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எந்த அளவுக்கு லவ் பண்ணா அவனுக்கு நீ ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல, அவன் அவ்வளோ தூரத்துக்கு கெஞ்சியுமே நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் நான் நினைக்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகாவும் ஹாஷாக திட்டிட்டு போனால் அது கூட நம்ம ஜங்குக்கு பெருசாக தெரியல, நீ ஏதோ கோவத்தில் திட்டிட்டு போகிறாடாங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்ருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி 1 மந்த் கழிச்சு டே இப்போ ரொம்ப நார்மலாக இருப்பார். டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. அந்த லாஸ்ட் செகண்டில் கூட நம்ம ஜங்குக்கு வந்து நீ பைத்தியண்டா லூசு மாதிரி எப்போ பார்த்தாலும் அதே தான் கேட்பியானுங்கிற மாதிரி திட்டிருப்பார்ல, அப்போ கூட ஜங்குக்கு வந்து நான் உன்னை லவ் தாண்டா பண்ணுறேனுங்கிற மாதிரி ஃபேக்காக கூட சொல்லலை நம்ம டேட்டா. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்பவே நம்ம டே உடஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான க்ரிப்பான மூமெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. ஜங்குக்கை இக்னோர் பண்ணுறதில்ல. இப்போ ஹவுஸில் தான் நெக்ஸ்ட் டே நம்ம டே காலேஜுக்கு போகணும். ஜிமினா டேயை கூட்டிகிட்டு போகிறதுக்காகவே ஹவுஸ்க்கு வந்துருந்தேன். டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். டேயுமே அவரோட ரூம்லேருந்து வெளியே வருவார். இந்த மாதிரி வெளியிருந்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக்குமே காலேஜுக்கு ரெடியாகி வர்றாரு. டேயை பார்க்குறாரு. ஏன்னா இந்த 1 மந்த்துமே ஜங்குக் வெளியே போகட்டாண்டி டே வெளியே வந்திருக்கவே மாட்டார். டே ஜங்குக்கை பார்த்துருக்கவும் மாட்டார். இப்போ தான் ஆப்போசிட்டில் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் டே வர மொமெண்டம் ஜங்குக் பார்த்துட்டு என்னடா என்ன ஹெல்த்லாம் ரொம்ப நார்மலாகிடுச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எப்போடு பேசுகிற மாதிரி நம்ம டேட்டை பேசினோம். டே ஜங்குக்கை நிமிண்டு கூட பார்க்கல, ரொம்ப கேஷுவலாக கீழே வேகமாக இறங்கிட்டு மாம் டேட் அங்கிள் ஆண்டி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை ஹக் பண்ண பொசிஷனில் காலேஜுக்கு போவாரா. இந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட் ஜங்குக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. எப்போதுமே ஒரு ஸ்மைல் பண்ண ஃபேஸோட பேசுகிற டேயோட ஃபேஸில் இப்போ அந்த ஸ்மைல் இல்லை. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கான மூமெண்ட்லேயே திங்க் பண்ணப்படியே நேராக காலேஜுக்கு வந்தான். காலேஜிலுமே டே செம்ம ஹாப்பியாக இருக்கிறாரு, செம்மையாக ஜிமினா கூட என்ஜாய் பண்ணுறாரு, ப்ளே பண்ணுறாரு. போடா குறைக்கி நம்ம ஜங்குக்கு முன்னாடி
ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு. டேயை இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம ஜங்குக் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணால் மாமாவுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி பண்ணால் மாமாவுக்கு பிடிக்காதுன்னு அவருக்குள்ளேயே அவர் ஒரு ரூல் போட்டு வச்சுருந்துருப்பாரு. இப்போனா தன்னோட லைஃப்பில் யாருமே இல்லையே, நானாக இருக்கலாங்கிற திங்கிங்கில் தன்னை தானே மொத்தமாக மாற்றிருந்துருப்பாரு. இந்த மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜாக் தான் வாவ் பேபி செம்ம ஹாப்பியாக தான் இருக்குது, பேபி கூட கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜாக்கோட ஃப்ரெண்டை நோட் பண்ணிவிட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாலாடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாண்டா செம்ம க்யூட்டான ஏஞ்சல் பேபி, யார் தான் அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாரி சொன்னான். இப்போ போய் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அதான் ஜங்குக் மொத்தமாக மூவ் ஆன் ஆகிட்டான்ல, இனி ஜங்குக்கால ப்ராப்ளம் இல்லை, நீ அவனை பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டுமே நேராக நம்ம டேக்கிட்ட க்ளோஸ் ஆகுது. டேக்கிட்ட பேசுகிறான். இந்த மாரி பேசிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறான். என்னோட நேம் சார்லி, உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்னோட நேம் டே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டே ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரா. இந்த மூமெண்ட்டையும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோட சார்லி விடலை, நம்ம டேயை ஹக்கும் பண்ணுறான். இந்த மாதிரி ஹக் பண்ணால் நம்ம டேக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆனாலும் டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சொல்லாம கொள்ளலாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிபினா கூட அங்கேருந்து பண்ணோம். இந்த மாதிரி டே கூட சார்லி இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு பிடிக்கல. அந்த மூமெண்ட் ஃபஸ்ட்டில் எனிமீன்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகுது. இந்த மாதிரி திங்க் ஆனால் டேஸஸ் அப்படியே போகுது. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு வந்து அந்த கேர்ளை லவ்வும் பண்ணலை, ப்ரப்போஸும் பண்ணலை, அக்செப்ட் பண்ணல. அந்த கேர்ள் வந்து ஜங்குக்கு எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன்ட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டுருப்பான். ஆனால் நம்ம டேக்கிட்ட இப்போ அது டோட்டலி சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சார்லி ஜங்குக்கிட்டே விட்டு மூவ் ஆனது, டேக்குக்குள்ளே நடந்த ஃபைட்டெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சார்லி நம்ம டேக் கூட நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறான். டேக்கிட்ட பேசுகிறது, டே எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த பிளேஸ்லலாம் டே பக்கத்துலேயே இருந்து நல்லாவே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவான். இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் டேக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். தாங்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பர்சன்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்களேங்கிற மாதிரி டேயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசினோம். இப்போ கிளாஸ் ரூமுக்குள்ள தான் ஜாக்கும் நம்ம ஜங்குக்கும் ஒரே கிளாஸ் ரூம் தான். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது சார்லியை பார்த்து நம்ம ஜாக் தான், டே சார்லி அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு எப்போண்டா ப்ரப்போஸ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நானும் ப்ரப்போஸ் பண்ண தாண்டா திங்க் பண்ணுறேன், நான் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன நீ டேக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே கேட்டேன். இதில் என்ன இருக்குது, நான் டேக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ப்ரப்போஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேங்கிற மாதிரி ஜொங்கு கேட்குற மாதிரி எல்லாத்தையும் பேசுகிறத கேட்க சொல்ல இப்போ நான் புரியுது, சார்லி டேக்கிட்ட லவ்வாக சொல்லதுக்கு தான் அந்த மாதிரி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான், நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்கெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சார்லியை பார்த்து முறைச்சான். சார்லி நக்கலை ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு கண்டுக்காத மாதிரியே கிளாஸ் அட்டன் பண்ணுவானா அந்த மாதிரி அட்டன் பண்ணோம். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் நம்ம ஜிமினா கூட தான் நம்ம டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னடா எங்கள் பக்கத்தில் இருக்கிற, போடா ப்ரப்போஸ் பண்ணுவேன், என்ன இப்போவே அவன் கூட இருந்து டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பாரு, சில பர்சன்ஸுக்கெல்லாம் தான் மேலே லவ் காட்டுற பர்சன்ஸ்கிட்ட எப்படி கேர் காட்டணுங்கிறது கூட தெரியாது, நீ அவடு நல்லா கேர் காட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஜங்குக்கு கடுப்பிட்டுற மாதிரியே பேசி கிண்டல் பண்ணுற மாதிரியே பண்ணி சார்லியை கரெக்டாக டேக்கிட்ட அனுப்பினோம். டே பக்கத்தில் வந்து சார்லி உட்காருவார். இந்த மாதிரி உட்காந்துட்டு டேயோட ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்றான், ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டான். டேயுமே சார்லியோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. போடா குறைக்கி நம்ம சார்லி டேக்கி இந்தா சாப்பிட்டுட்டேன்னு ஃபீட் கூட பண்ணி விட்றான். இந்த மாதிரி பண்ணிவிட்டா, இல்லை சீனியர், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் ஃபுட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபுட்டு என் மாம் அடிக்கடி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்கங்கிற மாதிரி சார்லிக்கிட்ட சிரித்து நம்ம பேசுவாரா. இதை பார்க்க நம்ம ஜங்குக்கு காண்டி எங்கேயோ போகும். அவருக்குள்ளே பொசசிவ் ஜெலஸ் ரெண்டுமே வருது. இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயை பிடிச்சிருக்குனுங்கிற இந்த ஃபீல் ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் போல் தான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம டேக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான் சார்லி. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணால் டேக்கிடம் அந்த ப்ரொப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிற திங்கிங்கில்
ஆனாலும் சார்லியை ஹேட் ஆக்கக்கூடாதுன்னுக்கிட்டுக்காக்க இப்போ நான் ரொம்ப பெயினில் இருக்கிறேன், இப்போலாம் என்னால் இதை திங்க் பண்ண முடியாது, நீங்கள் தேவையில்லாமல் இந்த திங்கிங்கை இப்போ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜோங்குக்கு அந்த பிளேஸில் கரெக்டாக என்ட்ரு ஆகி இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணோம். ப்ளீஸ் டே அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னோட பெயினை மட்டும் நான் குறைக்க இருக்கிறேங்கிற மாதிரி அவன் டேயை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் டே எனக்கு டைம் வேணும், என்னால் இப்போதைக்கு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஹவுஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தான். இப்படி ஹவுஸுக்கு வந்துட்டுருக்க டேக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னை கடுப்பேட்டி பட்டுட்டு கேட்டியாங்க நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. ஏன்னா நம்ம டேக்கிட்ட சார்லி க்ளோஸாக பேசுகிறது, ஹக் பண்ணுறது, அப்புறம் இப்போ ப்ரொப்போஸ்லாம் பண்ண வந்துட்டான்ல, நான் டேயை லவ் பண்ணுறேன், டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்க சொல்ல இவ்வளோ டேஸ் டேயை பார்க்க சொல்ல ஒரு டார்ச்சர் மாதிரி நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருந்தாலும் டே மூவ் ஆன அந்த செகண்ட் அது லவ் தான்ங்கிறது டே மேலே வச்சுருக்குது. லவ் ஃபீலுங்கிறது நம்ம ஜங்கு புரிஞ்சிருப்பார், ஜெலஸ் ஆகிறத புரிஞ்சிருப்பார். இந்த மாதிரி புரிஞ்சிருந்தா ஜெலஸ் ஆகிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட வந்து பேசுகிறது எப்படி பேசுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ட்ரை பண்ணுவாரா. இதை சுகர் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஒவ்வொரு பிளேஸ்லேயும் டே ஒரு கேர் காட்டியிருப்பார்ல. ஜங்குக்கு சின்னதாக அடிபட்டாலும் டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி கலங்கும்ல. இந்த மூமெண்ட்லாம் திங்க் ஆகிட்டு இப்போ எப்போதும் நம்ம ஜங்குக்கு கேரிங்காக பாட்டுட்ருக்க டே இப்போ சார்லிக்கு சின்னதாக வேணும்னே அவனே ஹேட் பண்ணிவிட்டு டே கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து வந்தேன், எனக்கு லைட்டாக அடிபட்டுருச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறட்டும். நம்ம டேயுமே ஒரு இன்னசென்ட்டான மூமெண்ட்டில் ஆயில்மெண்ட் எடுத்து போட்டு விட்றட்டும். ஆயில்மெண்ட் போட்டு முடிச்சுட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போகிறது நம்ம ஜொங்குக்கு பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி ஆயில்மெண்ட் போட்டு விட்றது டே இது வரைக்கும் ஜொங்குக்கிட்ட மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஜொங்குக்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ க்ளோஸாகவும் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ணுற அந்த கேரிங்கான லவ் மூமெண்ட் இப்போ தான் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி திங்க் பண்ணுவாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணால் பாக்ஸிங் பண்ணுற பிளேஸில் பாக்ஸிங் பண்ண சொல்ல ஜங்குக்கு லைட்டாக அடிபட்டுரும். அடிபட்ட மூமெண்ட்டில் ஹேண்ட்ஸ் வலிக்கேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணபடியே ஹேண்ட்ஸ் பெயினில் இந்த டே எங்கே போனானே தெரில, ஹேண்ட்ஸ் வலிச்சிட்ருக்கு, இந்நேரத்துக்கு இதுக்கான அந்த ஆயில்மெண்ட்டை எனக்கு தரணும்ல, ஆயில்மெண்ட் எட்டு வரை எனக்கு இவ்வளோ நேரமானுங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணால் டே தான் ஹேட் பண்ணி விட்டுட்டார்ல. டே எப்படி ஆயில்மெண்ட் கொண்டு வருவார். அந்த மூமெண்ட்டில் சுகர் தான் அந்த ஆயில்மெண்ட் எடுத்து வந்து ஜொங்கு கூட ஆன்சரை கொடுத்தேன். டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்டா டே தேடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா எப்போட்டும் அவன் தானே எனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுவான், எடு அது இனி நடக்காதுடா, அவன் தான் வேண்டான்னு சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி சுகர் சொல்லிவிட்டு நீயே போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு நம்ம சுகர் அங்கேருந்து போனால் ஆயில்மெண்ட் எடுத்து இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட அப்ளை பண்ண சொல்ல ஜொங்குக்கோட ஹார்ட் அப்படியே லைட்டாக வலிக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு லவ் பாண்டில் ஒரு ஒய்ஃபோட பிளேஸில் ஒரு பாய் ஃப்ரெண்டோட பிளேஸில் டே எந்த அளவுக்கு லவ் கேராக காட்டியிருந்தார் ஜொங்குக்கிட்ட அப்படிங்கிறத இந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு ஃபீல் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் சுகா கிட்ட நின்று புலம்பிகிட்டு இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு உனக்கு டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை நீ தான் டே கிட்ட சொல்லணும், அவன் ஃபீலிங்ஸ்க்கு எவ்வளோக்குள்ள உன்கிட்ட பேசினா நீ அவன்கிட்ட உன் ஃபீலிங்ஸை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவரோட ஹவுஸுக்கு போயிருந்திருப்பாரு. அதனால தான் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேட்டை வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம் டே வந்து ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சி டேயை க்ளோஸ் அழுக்கிறாரு. உன்கிட்ட தானடா கேட்குறேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்னடா உனக்கு ப்ராப்ளம், எங்கே பாரு சார்லி ரொம்ப பேட் பாய், அவங்கிட்டலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா நம்மகிட்டே காண்டாக்கி ஜொங்கு கூட ஆன்சர் தட்டிவிட்டு நான் யார்கிட்ட பேசுனா உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. டயாங் என்ன டயாங் அந்த ரோட்டில் அடிப்பட்ட பொசிஷனில் உன்கிட்ட நான் கேட்டேன்ல என்னை லவ் பண்ணுறியா ஜொங்குக்குன்ட்டு, இல்லைன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன ரொம்ப கேர் இருக்கிற பர்சன் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன், அவ்வளோ கேரிங் இருந்துருந்தா ஹாஸ்பிட்டலில் நான் சீரியஸாக இருக்க சொல்ல எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு நீ இந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியே தானே நின்றுருக்கணும், ஹவுஸில் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி டே ஒட்டுமொட்ட கோவத்தையும் ஜங்குக்கிட்ட சிறப்பாக காட்டிடுவார். நீ என்னை லவ்வே பண்ணலை, இத்தனை இயர்ஸாக நான் உனக்கு கொடுத்த கிஃப்டில் எதையாவது நீ நோட் பண்ணியா, எதையாவது நீ ஓப்பன் பண்ணி பார்த்தியா, அட்லீஸ்ட் நான் கொடுத்த ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஒரு ஜுவல்ஸ் எதையாவது நீ வேர் பண்ணியிருப்பியா, எதுவுமே இல்லை. அன்னைக்கு நான் அந்த கேலை
லவ் பண்ணாத, அந்த கேர்ள் கூட டேட் போகாத, அந்த கேர்ளுக்கு கொடுத்த ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடு மாமான்டன்னு உன்கிட்ட வந்து அன்னைக்கு கெஞ்சினேன். நீ கொடுத்தியா எனக்கு ஒரு சான்ஸ்? இப்போ என்னமோ சார்லி பேட் பாய் அவங்கிட்ட க்ளோஸாக இருக்காடுன்னு சொல்கிற. அவன் பேட் பாயாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ சொல்கிறது என்னால் கேட்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஜொங்குக்கு அவ்வளோ பெரிய ஹார்ட்லெஸ் பர்சண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஜொங்குக்கை விட அதிகமாக பேசிட்டு போனது கேட்டு ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டேயோட ஆன்சர் திரும்பவும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கள் பாரட்டையாங் அது ஏதோ ஒரு கோவட்டில். என்ன கோவட்டில்? இப்போவும் நானும் கோவட்டில் தான் பேசுகிறேன் ஜொங்குக். நீ தானே சொன்ன என்னோடய கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணுன்ட்டு. மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டேன்னா? மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டோம்ல. நீ இப்போ என் ஹேண்ட்ஸ் விடலான்னு வையன். ஹேண்ட்ஸை தட்டிட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. முதல்ல என் வழியை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஹாஷாகவே திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம் ஜொங்குக்கு காட்டின அந்த லவ்வையும் கேரையும் 100% எடுத்துக்கிறதுல விருப்பமே இல்லை. கிட்ட எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் பரவாயில்ல, சார்லியே நம்ம லவ் பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு முன்னாடி நீல்டோனே போட்டபடி, எங்கள் பாரட்டையாங் இது வரைக்கும் உன் மாமா இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசியிருப்பேனா? உன் முன்னாடி நான் நீல்டோன் பண்ணபடி கெஞ்சி கேட்குறேன்டா, என்னை நம்புடா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என் மேலே எவ்வளோ கோவப்படாதுடா, ஏதோ ஒரு வேகத்தில் அன்றைக்கி ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன்டா. டேயாங் ப்ளீஸ் எனக்கு புரியலடா. இப்போ தாண்டா புரியுது, நீ என்னை விட்டு மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் தாண்டா புரியுது நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன்ட்டு. மாமா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பேன்டா. அந்த சார்லி ஒரு பேட் பாய்டா, நான் சொல்கிறத கேளுடா, அவன் ரொம்ப பேட் பாய். நீ அவனெல்லாம் டீம் பண்ணி அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணானுங்கிற மாதிரி ப்ரொப்போஸ்லாம் பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்காடுங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி வர அந்த மாதிரி கெஞ்சினம். இட்ஸ் டூ லேட் ஜொங்குக், நீ ரொம்ப லேட்டாக வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் சார்லி ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி இப்படி சொல்லிடுவாரா இந்த மாதிரி சொன்னோம். ஜொங்குக் டக்குன்னு எழுந்து டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு, என்னம்மா அது பேசுகிறட்டே, அவன் உனக்கு ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, அது உனக்கு தேவையில்லை. நான் சார்லியை பாய் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய லவ் கேர் எல்லாத்தையுமே சார்லி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு எந்த அளவுக்கு கேர் காணும் என் ஹேண்ட்ஸை விட அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டயாங் இவ்வளோ ஹாஷாக நடந்துக்காதடா, எனக்கு சார்லி ஒரு பார்ட்னராக கிடச்சிது, ஹாப்பி தான். உனக்கு பிடிச்ச மாதிரி ரூடு கேரக்டர், சரியான ரூடு கேரக்டராக உன்னே மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் நீ மேரேஜ் பண்ணிக்கோ மாமா, அதுதான் மாமா உன் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும். இப்போ என்னை விடு அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டுட்டு போனோம். ஜொங்குக்கால இந்த மூமெண்ட்டை அக்செப்டே பண்ணிக்க முடியல. டேயோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணாட்ட டே, நான் பண்ணது தப்பு தான்ங்கிற மாதிரி செம எமோஷனலாக கட்டுனாலும் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஒரு 1 வீக்கிட்ட போகட்டும். ஜங்குக்கு எவ்வளவோ நம்ம கிட்ட வந்து சாரி கேட்க ட்ரை பண்ணுறாரு, ஃபர்கியூ கேட்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம சொல்லிட்டு போன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு நேராக வந்து அவரோட பெட்ரூம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து அவரோட கபோர்டுக்குள்ளே கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து பெட்டில் தூக்கி வீசுறாரு. போயிட்டா குறைக்க நம்மகிட்ட எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாரு, அதை கூட இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கு ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோ கிஃப்ட்ஸையும் எடுத்து ஒவ்வொரு கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு கிஃப்ட்லேயுமே டேயோட லவ், ஜங்குக் மேலே வச்சுருக்க லவ் தான் அந்த கிஃப்டில்
அப்படியே தெரியுது. சுகா சொன்னது அப்படியே அந்த கிஃப்ட்டில் ப்ரூவ் ஆகுது. டேய் தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான், நம்ம எந்த அளவுக்கு ஹேட் பண்ணியிருக்கோம். இந்த கிஃப்ட் பாக்ஸை எப்போவாவது ஒரு டைம் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம், நமக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குமோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கிஃப்ட் பாக்ஸையும் வச்சு கதறி கதறி நம்ம ஜங்குக்கு அழுவார். இந்த மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட டேய் நிறைய ட்ரெஸ் நம்ம ஜங்குக்காக வாங்கி கொடுத்துருப்பார்ல, அவர் எப்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிட்டு போவார், அதெல்லாம் இப்போ நம்ம ஜங்குக் வேர் பண்ணுறதே இல்லை. அந்த ஒரு மாதிரி கேங்ஸ்டர் லுக்லாம் கிடையாது. டேய் வாங்கி கொடுத்த ஒரு நார்மல் ஷர்ட், ரொம்ப நார்மலாக நம்ம ஜங்குக்கோட லுக் ரொம்ப பார்க்க மாஷாக இருக்கிற மாதிரி தான், ஆனால் ரொம்ப நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணுற மாதிரி ஷர்ட் தான். அந்த ஷர்ட்டை தான் வேர் பண்ணியிருப்பார் இப்போ நம்ம ஜங்குக். அந்த ட்ரெஸ்ஸை போட்டாவது நம்ம டே அக்செப்ட் பண்ணிப்பானுங்கிற மாதிரி சொல்லி டே வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு. டே கிட்ட நிறைய சாரி ஃபார் யூலாம் கேட்பாரு. போதா குறைக்கி சார்லி டே கிட்ட பேச வேண்டாம். டே கிட்ட கெஞ்சிற மாதிரி கெஞ்சிட்டு டே மூவ் ஆன அடுத்த செகண்டே சார்லிக்கு அந்த பிளேஸில் அடி விழுந்துடும். நான் இங்கே இருக்க சொல்லி அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசுவியாடா, இன்னொரு டைம் பேசுனேன் ஓங்கி மவுட்லேயே ஒரு குத்து தான், டீட்டை மட்டும் தட்டி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி டே மூவ் ஆன அடுத்த செகண்டே சார்லியை பனிஷ் பண்ணுவான். இந்த மாதிரி ஜங்குக்கு பனிஷ் பண்ணோம். சார்லி காண்டாகி இந்த ஜங்குக்கு என்ன மிரட்டுறான்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட சொன்னோம். நீ ஜங்குக் பார்க்க சொல்லியே டேக்கு கிஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லி சார்லிக்கு பிளான் போட்டு அனுப்பிடுவானா. இந்த மாதிரி அனுப்பினோம். இப்போ காலேஜ் கேன்டீனில் தான் நம்ம ஜங்குக்கிட்ட டேயை பாட்டப்படியே உட்காந்துருக்காரு. பாட்டப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே டே சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு ரசிச்சுக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம சுகாடா என்னடா பேபி ரசித்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டா டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை நோட் பண்ணா, அவன் பின்னாடி பைத்தியமாக சுத்த சொல்ல அவனை தூக்கி தூக்கி போட்ட, இப்போ நீ அவன் பின்னாடி பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா சிரிப்பாரா. என்ன காமெடி பண்ணுறத நினப்பா, இல்லைடா சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக சிரித்தான். அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக சார்லி என்ட்ராகி டேயை நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போனோம். டே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்தா ஜங்குக்கு என்ன அந்த பிளேஸில் இருக்கே செய்வார். நேராக நம்ம சார்லியும் டேயும் ஃபாலோ பண்ணப்படியே வந்தோம். ஜங்கு கூட கிளாஸ் ரூம்க்குள்ளே இப்போ யாருமே இல்லை. அந்த கிளாஸ் ரூம்க்குள்ளே டே கொண்டு வந்துட்டு டே கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன், இவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு, ஏன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிற மாதிரி டே கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தவன் ஜாக்கு சொன்ன மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவாரா. அந்த மாதிரி கிட்ட வேண்டாம், என்ன பண்ணுற சார்லி அப்படிங்கிற மாதிரி டே ரொம்ப பயத்தில் சார்லியை நோட் பண்ணாம். கிஸ் பண்ண வர அந்த செகண்டில் சார்லியோட ஃபேஸில் ஓங்கி ஒத்த பஞ்சு தான். இப்படி பஞ்சு பண்ணால் டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணா, டே அவ்வளோ தூரத்துக்கு உன்னை மிரட்டியும் அவனை யார் மேலே அந்த பிளேஸில் கூட்டிகிட்டு என்னடா அவன்கிட்ட ப்ளே பண்ண பார்க்குறியா, அவ்வளவு திமிராடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சார்லியே நம்ம ஜங்குக்கு அடிக்க போவார். அந்த மாதிரி அடிக்க போனோம். டே ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சி என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுற, முதல்ல கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டுனா டேக்கு ஒரு சிலாப்பு விழுமா. அந்த மாதிரி விழுந்தோம். டே ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் பிச்சிருவேன், தேவையில்லாமல் ஏதாவது வாயை திறந்து பேசினேன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு விழ வேண்டிய அடிலாம் உனக்கு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி திட்டு வர. அந்த மாதிரி திட்டுனா டே அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்போ பாரு அந்த மாதிரி பட்டான். அவ்வளோ தூரத்துக்கு சொன்னோம்லடா என் பேபி பக்கத்தில் வரக்கூடாது, ப்ளே பண்ணக்கூடாதுன்னு, அவன்கிட்ட நான் ஃபைட்டை பண்ணால் நீ என்ன அவன்கிட்ட ப்ளே பண்ண வந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சார்லி அடிப்பாரா. இந்த மாதிரி அடித்தா டே திரும்பவும் ஜங்குக்கு பிடிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையாக தள்ளி போயிட்டு, இல்லைனா என்ன மாதிரி உன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோவமாக டே பிடிச்சிட்டுனா உனக்கு என்ன பைத்தியமா, முதல்ல இங்கேருந்து போடா, ஏன்னா தேவையில்லாமல் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சார்லியை விட்டுட்டு நம்ம டேயை கிரிப்பாக நெக்கை ஹோல்ட் பண்ணபடி வாலை லாக் பண்ணுற டேயை, என்னடா என்ன என் மேலே மட்டும் ஃபால்ட்டு இருக்கேன்னு போயிட்டான்டா, நீ இந்த மாதிரி என்னை ஹாஷாக திட்டுனாலும் சரி, என்கிட்ட இவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்டாலும் சரி, என்ன நம்மகிட்டையாச்சேன்னு அமைதியாக இருக்கிறேன், அவன் உன்னை கிஸ் பண்ணுற அளவுக்கு வருவான், அப்புறமா அவனை பார்த்துட்டு விட்டு வைப்பேன்னு நினச்சிட்ருக்கியாடா, உன் ஃபைட்டையும் என் ஃபைட்டையும் தரவு பார்த்துக்கலாம், முதல்ல அவனை நான் என் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை விட்டுட்டு அப்படியே திரும்பினா சார்லி அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடுவானா. அந்தமாரி ஓடுனா, நீ எங்கே ஓடினாலும் சரிடா, இன்றைக்கி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அவன்கிட்ட ப்ளே பண்ணாதுன்னா உன் டேட்டி திங்கி எங்கேயா கொண்டு வரேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு துரத்து வரா. இந்த மாதிரி துரத்துனா டே மாமா என்னடா பண்ணுறா ஓடாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயுமே ஜங்குக்கு துரத்துக்கிட்டே வேண்டாம்.
கரெக்டாக ப்ளே கிரவுண்டில் ஜாக்கோட டீமுக்கிட்ட போய் சார்லி நின்னோம். ஜங்குக்கு அவ்வளோ பர்சன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணதுக்கு ஷர்ட் கலர்லாம் மடக்கி விட்டுட்டு, நீ யார் இருந்தாலும் சரிடா, உன்னையை நான் விட மாட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்லி என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணிய சொல்கிற, அவ்வளோ பேர் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பில் அடிக்கிற மாதிரி போவாரா இந்த மாதிரி போனோம். ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாகட்டே என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ப்ராப்ளம் பண்ணாட்டு ஜங்குக், நீ முதல்ல தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்னான். ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு ஜங்குக், ஃபைட் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபைட்டுக்கு போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட டீக்ஸில் நம்ம டேயே ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜாக்கோட டீமு சார்லி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சுகர் ஜிமினாவிலேருந்து ஜங்குக்குமே ஷாக்காக நோட் பண்ணோம். ஸ்லாப் பண்ணுறத பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி நேராக கேண்டீனுக்கு இழுத்துட்டு வராரு. நம்ம ஜங்குக்கு இழுத்துட்டு வந்து ஒரு சீட்டில் ஜங்குக்கு ஒரு சீட்டில் புஷ் பண்ணி உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும், ஃபைட் பண்ண தெரியும் நினச்சிட்டு இருக்கியா, அவங்க கூட ஃபைட் பண்ணால் அவங்களுக்கு அடிபடுறத விட உனக்கு தானடா அதிகமாக அடிபடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மேலே ரொம்ப கேரிங்காக பேசுவாரா. இந்த மாதிரி பேசினோம். ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணபடி, இந்த மாதிரி உனக்கு அடிபடும், உனக்கு தானே பெயின் ஆகணுங்கிற மாதிரி நம்மகிட்டே கேரிங்கில் கற்றுன்னு கட்டுவார்ல, இந்த மாதிரி கத்துறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி இழுட்டு டே அப்படியே டைஸில் உட்கார வைப்பாரா. அந்த மாதிரி உட்கார வச்சா டே ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு எதையுமே பேசாமல் டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் டே வந்து நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணுறாரு. பட் அந்த கிஸ்ஸை நம்ம ஜங்குக் இன்னும் லாங் ஆக்குறாரு. பயங்கரமான ஒரு லிப்லாக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம டே தான் ஜங்குக் கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டீரி கொட்டிகிட்டு இருக்கு. அந்த கொட்டின பொசிஷன்லேயே ஐ ஆம் ரியலி சாரி டே, எனக்கு புரியவே இல்லைடா, நீ என் பக்கத்தில் இருந்து கேர் காட்டின மூமெண்ட்டும் என் சைல்ட்லேயே 2 பேரும் ஒரே பிளேஸில் இருந்த மூமெண்ட்லேயோ என்னமோ தெரியல, எனக்குள்ள உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லைங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன். ஆனால் நீ என்னை விட்டு மூவ் ஆன அடுத்த செகண்டே நீ என் மேலே காட்டின லவ் கேர் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் எனக்குன்னு மட்டும் காட்டிகிட்டு இருந்த மொட்டை லவ்வையும் கேரையும் நீ மற்ற பர்சன்ஸ்கிட்ட காட்டுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்போன்னா எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஜெலஸ் ஆகுறேன்ட்டு, நானும் உன்னை லவ் பண்ணுறேனுங்கிறது அப்போன்னா புரிஞ்சிச்சு. எனக்கே சில டைம் தோணும், எக்கச்சக்க பர்சன்ஸ் லவ் பண்ணுறாங்க, கப்பல்ஸாக இருக்காங்க, நமக்கு ஏன்டா அந்த மாதிரி ஃபீலே வரலன்ட்டு. ஆனால் அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய மொத்த ஃபீலிங்ஸும் ஓ மேலே தான் இருக்குன்ட்டு. அதனால தான் என்னோடய ஹார்ட் அதர் பர்சன்டெல்லாம் சூஸ் பண்ணவும் இல்லை, அதர் பர்சன் மேலே அட்ராக்ஷனும் ஆகலை. ஆனால் அதை புரிஞ்சிக்க என் பிரெயினுக்கு தான் சக்தி இல்லை, நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்கு க்ரை பண்ணபடி டேட்டை அழுதபடி சாரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டோம். நம்ம டே தான் டீர் எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு, எப்போ பட்டாலும் நான் க்ரை பண்ணி எழுதா என்னை திட்டுவேன், இப்போ என்ன நீயே க்ரை பண்ணி எழுற மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த வேடம் மவுட்லேருந்து கேட்க எனக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுலாடா, சாரி டயாங், இனி இந்த மாதிரி நான் எப்போதுமே பிஹேவ் பண்ண மாட்டேன், என்னோடய ஹார்ட் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கிற, உன்னையே யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி இன்னுமே நம்ம ஜொங்கு கதறி அழுதம். என்ன அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன்டா அழுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி அழுதினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அழுற பர்சனெல்லாம் நான் இந்த டே லைக் பண்ண மாட்டான், ஹேட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு என்ன மாதிரிலாம் திட்டுவார். அந்த மாதிரி கரெக்டாக நாம் டே அதே டோனிங்கில் பேசி காட்டுவாரா. அந்த மாதிரி பேசி காட்டினோம். ஜொங்குக்கு அப்படியே சிரிப்பாரா. அந்த மாதிரி சிரித்தோம். நம்ம டே ஹக் பண்ணபடி ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணால் யூமின் இந்த மாதிரி நம்ம டேக்கோக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாப்பியானா. இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுனாங்களே, அந்த டோர்னமெண்ட்டு தான் ஜங்குக்கு அந்த பிளேஸில் ஜாக்கு கூட காலேஜுக்குள்ளே ஃபைட் பண்ணுற அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டு பயங்கரமாகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆகிற அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு ஜாக்கை வின் பண்ணிடுவார். இந்த மாதிரி வின் பண்ணோம். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் தான் பிரின்ஸிபல்லு, ப்ரொஃபஸர்ஸு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்கு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கான கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். அப்பா இவங்கெல்லாம் எப்போண்டா போவாங்கங்கிற மாதிரி வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து ஒரு டெஸ்கில் உட்காண்டோம். ஜங்குக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம டே வந்துட்டு,
உனக்கு ஒழுங்காவே ஃபைட் பண்ண தெரியல. இந்த மாரி அவன்கிட்ட அடி வாங்குவேனுங்கிற மாதிரி ஜாக்க புடிச்சு திட்டினபடியும் ஃபைட் பண்ண சொல்ல எப்படியும் அடிபட்டுருக்கும்ல, அந்த பிளேஸ்க்குலாம் நம்மட்டே ஆயில்மெண்ட் எடுத்து போட்டு விட்றாரு. இப்படி போட்டு விட சொல்ல இப்போ கூட நம்ம டேயோட ஐஸ்லாம் கலங்குது. ஜங்குக்கு அடிபட்டா நம்ம டேயால தாங்கிக்கவே முடியல. அந்த மூமெண்ட்ல க்ரை பண்ணபடி ஆயில்மெண்ட் போட்டேன். நம்ம ஜங்குக்கு தான் டேயோட க்ரையிங் இவ்வளோ டேஸ் இதுக்கு முன்னாடிலாம் க்ரை பண்ண சொல்ல ஒரு இரிட்டேட்டிங்கான மூமெண்ட்டாக தெரிஞ்சுது. இப்போ க்ரை பண்ணுறத பார்க்க சொல்ல தனக்காக தான் டே க்ரை பண்ணுறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அப்படி புஷ் பண்ணபடி டைஸில் உட்கார வச்சபடி ஆயில்மெண்ட் தானே பேபி போடுறேன், அதுக்கு ஏன் க்ரை பண்ணுற, ஆயில்மெண்ட் போட்டால் க்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா கிட்ட ப்ளே பண்ணி கிஸ் பண்ணுவாரா, ப்ளே பண்ணாத மாமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு அடிக்க இந்த மாதிரி அடித்தாலும் ஜங்குக்கு நம்ம டேயை லாக் பண்ண பொசிஷனில் இப்போ எனக்கு இந்த மெடிசன்லாம் தேவையில்லை, எனக்கு எனர்ஜி தான் வேணும், கண்டிப்பாக நான் எனர்ஜி எடுத்துப்பேனுங்கிற மாரி கிட்ட லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணி 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிஸ்ஸை லாங்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம டேக்கு இன்றைக்கி பேர்த்டே. அந்த மூமெண்ட்டுக்கு ஹவுஸில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே டேக்கு பர்த்டே ஃபங்க்ஷனை என் பண்ணுறாங்க. கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டாகவே என் பண்ணோம். நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு காங்கல பர்த்டே ஃபங்க்ஷனில் தன் பக்கத்தில் இருந்த ஜங்குக்கு காங்கலேங்கிற மாரி சொல்லிவிட்டு மாமா எங்கே போனானுங்கிற மாரி கார்டன் சைடில் வந்து நின்று நோட் பண்ணோம். ஜங்குக்கு பைக்கு பக்கத்தில் நின்றுட்டு பைக்கு கிட்டே என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா பேட்டை எனக்கு என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு பைக்குக்கிட்டேயே போய் பேசிகிட்டு இருக்கான் பாருங்கிற மாரி நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஏன் மாமா இந்த மாரி பிஹேவ் பண்ணுற, கேக்கு கட் பண்ண தண்டி என் பக்கத்தில் இருந்த கேக்கை கூட சாப்பிடாம வந்துட்டேன், இந்த அவனோட கேக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா, அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். எனக்கு இந்த கேக் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் மாமா கேக்கு சாப்பிடணுன்னா அப்போ நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. என்ன செய்யணும், இது ஹவுஸு கார்டன் சைடில் இருக்கும், கிஸ்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் சொல்வாரா. அதெல்லாம் கேட்க மாட்டேன், வேற ஒன்று கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என்ன கேட்ப அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஒரு ரியாக்ஷனில் பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். என் கூட பைக்கில் வரணும், எடு பைக்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வரோம். டேயோட ஃபேஸில் வர அந்த ஸ்மெல்லு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஆமாம் வருவியா, கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பைக் எடு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்குமே பைக் எடுத்தேன். வேகமாக வந்து பேக் சைடு சீட்டில் உட்கார வருவாரா. ஆனால் உட்கார மாட்டார், அப்படியே நிற்கிறாரு. என்னாச்சு, ஆனால் மாமா நீ தான் உன் பேக் சைடு சீட்டில் யாரையும் உட்காரக்கூடாதுன்னு நம்பியே, இப்போ உட்காரலாமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் பேக் சைடு சீட்டே நீ உனக்கு தான்டா வந்து உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு நம்ம அப்படியும் ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் உட்காந்துட்டு சரி மாமா அப்போல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் திங்க் பண்ணி பாருல, இந்த பைக்கில் அவன் கூட ரொம்ப லாங் ட்ரைவ் போவேன்ட்டா டிமிட்ரி. ரொம்ப லாங் ட்ரைவ் நம்ம ஜங்குக்கு ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது ஒரு கார்டன் சைடு மாதிரி தான் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போய் பைக்கை விடுவாரா. பைக்கை ட்ரைவ் பண்ணி வரணும் தாண்டா ஆசைப்பட்டேன், அதுக்கு இவ்வளோ தூரமாக அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்பா மாமங்கூடலாம் நெக்ஸ்ட் டைம் பைக்கில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பைக்கை விட்டு இறங்கிட்டு தலை சுற்றி போய் நம்ம நிற்பாரா. அந்த மாதிரி நின்றோம். பேபி இந்த பிளேஸ் உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஹக் பண்ணபடி கேட்டா ஹை ஃபுல் மூன், ஐயோ எவ்வளோ ஃப்ளவர்ஸு மாமா, இந்த பிளேஸ் எவ்வளோ வார்மாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பிளேஸ் உனக்கு எங்கடா தெரிஞ்சிச்சு, இது ஒன்றும் நம்ம இருக்கிற சிட்டியில் இல்லை, நம்ம அதர் சிட்டியில் இருக்கோம் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டே லாங் ட்ரைவ் போகணுன்னு தான் சொன்னேன், அதுக்காக இவ்வளோ தூரமாடா கூட்டிகிட்டு வருவேன், ஹவுஸ்க்கு எப்படிடா போகிறது, அது மார்னிங்குள்ளே போய்க்கலாம், சரி எங்கே என் கேக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் இந்தாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபன் பாக்ஸ் மாதிரி எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்மகிட்டே வந்து இந்த கேக்கை எங்கே சாப்பிட்றதா எனக்கு கூட்டிகிட்டு வண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம டீமே இந்த கேக்கை ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். நம்ம ஜங்குக்கு தான் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பிக்கு எடுத்தது இல்லை, பிக் எடுப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எடுப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நின்னா என்ன 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கேப்பு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆனால் அதுவே நம்ம ஜங்குக்கு இப்போ கேப்பாக தெரியுது பொழுது. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி ரொம்ப க்ளோஸாக இழுத்தபடி டேயோட லீப்லேயே கிஸ் பண்ணபடி ஒரு பிக் எடுப்பாரா. டாட்டி பிடிச்சா மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு அடி இந்த மாதிரி அடித்தோம். நம்ம இப்போ நம்ம ஜங்குக்கு எத்தனை அடி அடிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாரு, அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிக் எடுக்கிறாரு எடுத்தோம். ஏன் மாமா இந்த மாதிரி ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி இப்போ கேம்
கேம் ப்ளே பண்ணி விளையாடாமல் பிக் எடுப்போங்கிற மாதிரி பேக் ஹக் பண்ண பொசிஷனில் நம்ம ஜங்குக் ஒரு பிக் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தா செம்ம ஹாப்பியாக இருந்தான். இப்போ அந்த பிளேஸில் ஜங்குக்கோட டைஸில் உட்காந்த பொசிஷன்லேயே இந்த மாதிரிலாம் நான் அவங்க கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு திங்க் கூட பண்ணலடா, ஆனால் பட் எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷையான மூமெண்ட்லேயும் ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜங்குக்குமே தான் கூடயே இருந்த பர்சன்டை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்த்ததில்லடா. என் கூடயே இருந்த ஒன்னடா இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஹார்ட் லவ் பண்ணியிருக்குங்கிறத எவ்வளோ பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் எனக்கு புரிய வச்சிருந்துச்சி. அந்த பிளேஸில் அந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் மொத்தமாகவே டெத் ஆகிருந்திருப்பேன் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் திங்க் பண்ணப்படி நம்ம டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இனி அந்த தப்பை எப்போதுமே பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். மேமா சொல்கிறா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்குமே நம்மகிட்டே டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த வியூ யாருமே அந்த பிளேஸில் இல்லை, குக் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாருமே இல்லாத பிளேஸில் அவங்க 2 பேர் மட்டுமே இருந்து டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் என் பண்ணுறேன். மூவி எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.